பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணை கடல் நிகழ்ச்சியில் சனாதன மதமான நம்முடைய இந்து மதத்தினுடைய பலவிதமான நிலைப்பாடுகளை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்விலே ஏன் ஏற்ற இறக்கம் என்பதற்கு நம்முடைய கர்மம்தான் காரணம் என்று ஒரு நாள் சிந்தித்தோம். அடுத்து எதற்கு கோவில், ஏன் விக்கிரக வழிபாடு, இதற்கு பெரியவர் சொன்ன விளக்கத்தை ஒரு நாள் சிந்தித்தோம். இந்த இரண்டையும் கடந்து அவதாரம் எடுத்து இறைவன் ஏன் வருகிறான், அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, ஞானிகள் எதற்காக இருக்கின்றார்கள் என்பதை எல்லாமும் கூட அவருடைய வாயிலாக நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த வகையில் தேவர்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். தேவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் முப்பெரும் தேவர்கள் என்று சிவா, விஷ்ணு, பிரம்மாவை சொல்வார்கள். அடுத்து ஆதிசக்தி என்று பராசக்தியை சொல்லுவோம். அதன் பிறகு இவர்களுடைய கிளைகளாக விஷ்ணுவை சொல்லும் பொழுது கூடவே மகாலட்சுமியை அவருடைய பத்னியாக சொல்லுவோம். பிரம்மாவை சொல்லும் பொழுது சரஸ்வதி, சிவபெருமானை சொல்லும் பொழுது பார்வதி தேவி. அடுத்து சிவ குடும்பத்துக்குள்ளே நுழையும் பொழுது முருகன், பிள்ளையார், ஐயப்பன் என்று ஒரு குடும்பமாக அந்த விஷயம் விரிவடையும். இது போக நாம் சப்த ரிஷிகள், நவநாயக சித்தர்கள், அடுத்து தேவ உலகம், இந்திரன், பஞ்சபூதங்கள் என்று நமக்கு நம்முடைய புராணங்களின் வாயிலாக அறிமுகமாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள் ஏராளம். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சுருக்கி 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்ல கேட்டிருப்போம். இதை கேட்கும் பொழுது நமக்கே எதற்கு 30 முக்கோடி தேவர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், எதற்காக 30 முக்கோடி தேவர்களை நம்முடைய புராணங்கள் சுட்டி காட்டுகின்றன, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் எழும்பும். இறைவன்பால் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரே வார்த்தையில் இதை தாண்டி விடுவார்கள். காரணம் இல்லாமல் நிச்சயமாக இவைகளெல்லாம் இருக்காது. இவைகளெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே நிச்சயமாக மிகச்சரியாக ஒரு காரணம், காரியம் இருக்கும். அதனால் நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் சில நேரங்களிலே சிலருக்குள்ளே சில கேள்விகள், சந்தேகங்கள் எழும். அறிவு தன்னை சுறுசுறுப்பாக ஆக்கிக்கொள்ளும் பொழுது, தூண்டப்படும் பொழுது கேள்விகள் எழுவது என்பது இயற்கை. நல்ல கேள்விகள் கேட்டால்தான் விடை கிடைக்கும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கேளுங்கள், சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், கேளுங்கள், கேட்டால்தான் விடை கிடைக்கும். பலர் கேட்கப் போய் தான் விடை கிடைத்தது. நசிகேதன் என்கின்ற ஒரு சிறுவன் உயிரினுடைய ரகசியம் எது என்று யமனிடம் கேட்கிறான். யமன் ஆடி போகிறான். ஒரு சிறுவனுக்கு போய் உயிரினுடைய ரகசியத்தை எப்படி சொல்லுவது, சொன்னால் புரிந்து கொள்வானா என்று அவன் என்ன செய்கிறான், நசிகேதனுக்கு நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன், ஒரு ஊரை கேள், ஒரு ராஜ்யத்தை கேள், கோடான கோடி செல்வத்தை கேள், நீ சந்தோஷமாகவும் வாழ்வதற்கும் என்ன வேண்டுமோ அதையெல்லாம் தருகிறேன், இதை கேட்டு நீ என்ன செய்ய போகிறாய், இது தெரிந்து உனக்கு என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் அவன் நசிகேதனை தள்ளிவிட பார்க்கிறான். ஆனால் நசிகேதன் விடவில்லை. எனக்கு ரகசியம் தெரிந்தாக வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறான். அப்படி அறிந்து கொண்ட அந்த விஷயத்தை சொல்லுவது தான் கடோபனிஷத். இப்படி கேள்வி கேட்டு நாம் விளங்கிக் கொள்வதிலே, தெரிந்து கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இங்கே 30 முக்கோடி தேவர்கள் ஏன், நம்முடைய பெரியவர் அவர்கள் தெய்வத்தின் குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். கடவுள் ஒருவரே. பேச்சு வழக்கில் தெய்வம் என்று சொன்னால் விதி என்றும் ஒரு பொருள் உண்டு. ஒருவர் தான். ஆனால் 3 ரூபம் எடுத்து ஒருவர் காக்கிறார், ஒருவர் படைக்கிறார், ஒருவர் அழிக்கிறார். உண்மையில் இவர்கள் வேறில்லை. இதற்கு
பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒருவர் எப்படி 3ஆக செயல்பட முடியும், 4ஆக செயல்பட முடியும், எதற்கு என்று கேட்கும்பொழுது சொல்கிறார். ஒரு தாசில்தார் இருக்கிறார். அவர் வேலைக்கு செல்லும் பொழுது கோட்டை எடுத்து அணிந்து கொண்டு அதற்கான ஆயத்தங்களோடு வேலைக்கு செல்கிறார். அவரே வீட்டிலே சமைக்க நேருகிறது. மனைவிக்கு உடல் நலமில்லை. அப்பொழுது அவர் இடுப்பில் ஒரு துண்டை கட்டி கொண்டு தன்னை ஒரு சமையல்காரனாக ஆக்கி கொண்டு அதற்கு ஏற்ப அங்கே அவர் செயல்படுகிறார். இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு செயல்படுகிறான். இதெல்லாமே வேஷம், ஆனால் அவன் ஒருவன் தான். அதே போல இறைவனும் இப்படி இதை ஒரு வேடம் என்று சொல்லலாம், ரூபம் என்று சொல்லலாம். அவன் இந்த வடிவம் எடுத்து வருகிறான். இவனுடைய படைப்பு தான் தேவர்கள் என்று, தேவர்கள் யார் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்மையெல்லாம் எப்படி இறைவன் படைத்தானோ அப்படித்தான் தேவர்களையும் படைத்தான். அவர்கள் நம்முடைய பூமியை பரிபாலிப்பவர்கள். வருணன் இவன் ஒரு தேவன், இவனால் தான் மழை பெய்கிறது. காற்றால் தான் நாம் சுவாசிக்கிறோம். இது எப்படி? மொத்தத்தில் இந்த உலகத்தில் இருப்பது 6 சுவைதான். ஆனால் இந்த 6 சுவையை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களை நாம் சமைக்கிறோம். அதற்குள்ளே நாம் நிறைய கிளை சுவைகளை உருவாக்கி நிறைய பதார்த்தங்களை நாம் படைக்கிறோம். 6 சுவையை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான படைப்பை, ஆயிரக்கணக்கான சுவைகளை நம்மாலேயே உருவாக்க முடியும் என்று சொன்னால், சிற்றறிவு படைத்த நமக்கே இது சாத்தியமாகிறது என்று சொன்னால், பேரறிவு படைத்த இறைவனால் எதைத்தான் செய்ய முடியாது கேட்கிறார். கேட்டுவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனித இனம், தாவர இனம் மற்றும் விலங்கினம், அதே போல தேவ இனம். இது இந்த தகவலை கேட்கும் பொழுது ஒரு சின்ன ஆச்சரியம். ஏன்னா மனித இனத்தை தெரியும், தாவர இனத்தை பார்க்குறோம், விலங்கினத்தையும் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவ இனம் எங்கே இருக்கிறது? இவர்களை நாம் பார்த்ததில்லையே என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதை ஒருவித ராஜாங்கம் என்று சொல்லுகிறார். ராஜா அதிகாரிகளை வைத்து நிர்வகிப்பது போல இது ஒரு நிர்வாக முறை. அதாவது இவர்கள்தான் நம்ம எல்லாம் வழி நடத்துகிறார்கள், இவர்கள் மூலமாக நாம் வழி நடத்தப்படுகிறோம். இதை இயற்கையை கவனித்தாக்கா நமக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஒரு சின்ன குழவி ரொம்ப அற்புதமாக கூடு கட்டுகிறது. ஒரு சின்ன தேனி பார்ப்பதற்கு மிகச்சிறியது, மலர்களில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தேன்கூட்டிலே சேர்த்து விடுகிறது. ஒரு தேனியை திரட்டுவதைப் போல பெரும் அறிவு படைத்த நம்மால் முடியுமா என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. அதற்கு ஏற்ற சின்ன வடிவம், அதற்கு பறக்க தெரியணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள். அதற்கு சாத்தியமான ஒரு விஷயம் நமக்கு சாத்தியமில்லை. அப்பொழுது எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. நாம் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு, ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில செயல்களை எவ்வளவு முயன்றாலும் நம்மால் செய்ய முடியாது என்பது இங்கே நமக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி நமக்கு இருக்கிறது. இந்த புத்தியின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தேன் வேணும் என்று சொன்னால், தேனி சேகரித்த அந்த தேனி மூலமாக சேகரிக்கப்பட்ட தேனை நாம் தேன் அடையிலிருந்து பிழிந்து எடுத்துக்கொள்கிறோம். மலர்களில் இருக்கக்கூடிய தேனை நேராக நாம் பெற முடியாது. நமக்கு இந்த விஷயத்தில் நாம் தேனை பெறுவதற்கு தேனீக்கள் நமக்கு துணை செய்கின்றன. இதை நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்கிறோம். இந்த அறிவு இருக்கிறதே, அதற்கான சக்தி இருக்கிறதே, அது கிரியாசக்தியாக, ஞான சக்தியாக இருக்கிறது. இதில் மிகுந்த சக்தி படைத்தவர்களாக, அதாவது மனிதனை விட ஒருபடி மேலானவர்களாக தேவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அறிவு இருக்கிறதே, நம்முடைய ஆற்றல் இருக்கிறதே, இதைவிட மேலான ஆற்றல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே தொடர்கிறாள். அந்த தேவ இனத்திலே கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் என்று பெரிய பிரிவுகளெல்லாம் இருக்கிறது. இவர்களை ஆராதித்தால் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். இவர்களை நாம் ஆராதிக்க வேண்டும். இவர்கள் மூலமாகவும் நாம் நமக்கான பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லுகிறார்.
அதாவது இறைவன் இவர்கள் வழியாக தன்னுடைய கருணையை நமக்கு செய்கிறான். நாம் இவர்கள் வழியாக அவைகளை பெறுகிறோம். சரி, இவர்களிடமிருந்து நாம் பயனை பெறுவதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்மானுஷ்டானம் என்று. அனுஷ்டானம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது. நமக்கு எல்லாமே நிறைய வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை செய்கிறோம் என்பது வேறு விஷயம். காலையில் எழுந்தவுடன் அன்றைய பொழுதை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும், பிறருக்கு உதவியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நியதிகள் உருவாக்கி, தர்ம நியதிகளை உருவாக்கி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக, மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதை கர்மானுஷ்டானம் என்று சொல்கிறார்கள். அந்த கர்மானுஷ்டானப்படி நாம் செயல்படும் பொழுது இவர்களே வந்து பயன் தருகிறார்கள். அதாவது நாம் சரியாக இருக்கும் பொழுது, நாம் சரியாக செயல்படும் பொழுது இவர்களே பயன் தருகிறார்கள். அதே சமயம் ஒரு அரசு இருக்கிறது. அது அந்த அரசாங்கத்திலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கெல்லாம் சம்பளம் தந்தால்தான் அவர்கள் அங்கே செயல்பட முடியும். அது சம்பளத்தை எங்கிருந்து தருகிறது? ஜனங்களிடமிருந்து வரியாக பெற்று அந்த வரியைத்தான் அது சம்பளமாக தருகிறது. ஜனங்களிடம் இருந்து அரசு வரியை பெற்று அவர்களுக்கு தருவதைப் போல நம்முடைய இறைவன் தேவர்களுக்கான சக்தியை நம்முடைய கர்மானுஷ்டானத்திலே இருந்து பெறுகிறான். இந்த கர்மானுஷ்டானத்தை அவர் பிரிக்கிறார். நாம் வீடுகளிலே செய்கின்ற யஜ்ஞம், வேள்வி, ஹோமம், ஆராதனைகள், அபிஷேகங்கள், பஜன்கள் இதெல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் தான் அரசாங்கத்துக்கு வரி கட்டுவதைப் போல ஆன்ம நேயத்திற்காக நாம் செய்கின்ற விஷயங்கள். இப்படி நாம் இந்த விஷயங்களை செய்து இதன் மூலமாக இறைவன் நாம் செய்வதை, இதை வரியாக பெறுவதைப் போல பெற்று அவர்களுக்கு என்ன தர வேண்டுமோ அதை தருகிறான். அவர்களும் செயல்படுகிறார்கள் என்று நுட்பமான ஒரு உண்மையை மிக அழகாக இந்த இடத்துல சொல்கிறார். இதை சிந்திக்கும் பொழுது நமக்குள்ள இன்னும் பல கேள்விகள். தேவர் உலகம் என்று ஒன்று, அந்த தேவர் உலகம் நமக்கு எல்லா விதமான பயனையும் தருவதற்கு காத்திருக்கிறது. ஆனால் நாம் நல்ல கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தால்தான் அந்த தேவர் உலகம் இயங்கி அது நமக்கு நல்ல பயன்களை தரும் என்பதும் இந்த வேளையில் நமக்கு புரிகிறது. இதில் இந்த தேவர்களுக்கு எத்தனை ரூபம் என்று அடுத்த கட்டத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார். இவர்களுக்கு 3 ரூபங்கள், இந்த 3 ரூபங்களையும் சொல்லுகிறார். இந்த 3 ரூபத்திலே முதல் ரூபம் இருக்கிறதே, அது ஆதி தைவீக ரூபம். தேவர்களுடைய ரூபம் ஆதி தைவீக ரூபம். இவர்களுக்கு இந்த இடத்துல அடிக்கோடிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தேவர்களுக்கு மூப்பு கிடையாது, தேவர்களுக்கு மரணம் கிடையாது. அவர்கள் இறைவனாலே விசேஷமாக சிரஞ்சீவிகளாக படைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய போக்கிலே, அவர்களுடைய வடிவத்தில் இந்த ஆதி தெய்வீக ரூபம் இருக்கிறதே, இந்த ரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். அதாவது கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்று முன்னே ஒரு கேள்வி கேட்டோம். ஏன் இவர்கள் கண்களுக்கு புலப்படாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் கேட்டோம். அப்படி அல்ல, இவர்கள் கண்களுக்கு புலப்படக்கூடியவர்கள். எப்பொழுது நாம் நம்முடைய தபோ பலத்தால் நாம் இவர்களை காண முடியும். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காமியார்த்த வாழ்க்கையில் இருந்து சற்று விலகி நமக்கு சொன்ன கர்மானுஷ்டானங்களை செய்து அதற்கும் மேலே நம்முடைய புலனை அடக்கி சுருக்கி ஒழுங்குபடுத்தி நாம் மிகுந்த தவசக்தி உள்ளவர்களாக மாறும் பொழுது இவர்கள் கண்களுக்கு புலனாகிறார்கள். அப்படி புலனானவர்களை பார்த்தவர்கள் இந்த பூமியிலே ஏராளம். ஆக தேவதா ரூபங்களை காண முடியும். தேவதா ரூபங்களை கண்டு அவர்கள் மூலமாக பயன்களை பெற முடியும். அந்த வகையிலே தான் வருண ஜபம் போன்ற நிகழ்வுகளில் சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு அவர்களை தரிசனம் செய்து அவர்களிடம் வேண்டி அவர்கள் இந்த உலகத்திற்கு மழையை தருகிறார்கள் என்று இந்த விஷயத்தை தொடர்கிறார். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் 2 ரூபம் என்ன, இவர்களை பற்றி இன்னும் என்ன அரிய செய்திகள் இருக்கிறது, இதை நாளை சிந்திப்போம்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணை கடல் நிகழ்ச்சியில் தேவர்கள் குறித்த சிந்தனையில் இருக்கிறோம். 33 தேவர்கள் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற அந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் யார், இவர்களெல்லாம் எந்த மாதிரி என்பதை ஒரு பெரும் ஞானியான ஒரு பெரும் தவசியான மகா பெரியவர் அவர்கள் தன்னுடைய தவத்தாலே உணர்ந்து நாமும் உணர வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அந்த வகையில் அவர்களுக்கு 3 ரூபங்கள் இருப்பதில் முதல் ரூபம் குறித்து நேற்றை சிந்தித்தோம். இன்றைக்கு 2வது ரூபம், தேவர்களுக்கு 2வது ரூபம் என்று ஆதி பௌதீக ரூபத்தை சொல்லுகிறார்கள். அதாவது எல்லா ஜலம், இந்த உலகத்திலே நீர் இருக்கிறது. இந்த எங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ இந்த நீரிலெல்லாம் இருப்பவன் வருணன். அதே போல் எங்கெல்லாம் நெருப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் உஷ்ணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருப்பவன் அக்னி என்கின்ற தேவன். இதை சொல்லிவிட்டு நமக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையும் செய்கிறார். இப்பொழுது ஜலம் இருக்கிறது. இந்த ஜலத்தை தேவதா ரூபம் நாம் வாழ நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று கருதி நன்றியோடும் தூய்மையான உணர்வோடும் அணுகணும். இந்த ஜலத்தை நாம் எங்காவது அசுத்தம் செய்தால் அது அந்த தேவதைக்கு தெரிந்துவிடும், அந்த தேவனுக்கு தெரிந்துவிடும். அதாவது ஜலத்துக்கு பின்னாலே வருடன் இருக்கிறான் என்று சொன்னேன். ஜலத்தை நாம் அசுத்தம் செய்யும் பொழுது, கீழ்மையாக்கும் பொழுது அது வருணனுக்கு தெரிந்து விடுகிறதாம். நாம் சொல்ல தேவையே இல்லை, நாம் செய்தாலே போதும், தெரிந்து விடுகிறது. அசுத்தம் செய்யும் பொழுது எப்படி தெரிகிறதோ அதே போல் கொண்டாடும் பொழுது அதுவும் தெரிந்து விடுகிறது. இதனாலே தான், அதாவது 10 பேர் பார்க்க தவறு செய்வது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாம் தனித்திருக்க யோக்கியமாக இருப்பது இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம். அதுவும் நாம் வாழ காரணமான இந்த உலகம் இருக்கிறதே, அது பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களை இழிவு செய்யாமல், அந்த பஞ்சபூதங்களை நாம் எந்த நிலையிலும் துன்புறுத்தாமல், என்றால் அதற்கு வலிக்குமா என்று கேட்கக்கூடாது. அது நம்மிலும் மேலானது, அதனுடைய அங்கமாக, அதனுடைய ஒரு பாகமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய அறியாமையினால் நாம் இன்றைக்கு நிறைய இழிவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, இன்றைக்கு கங்கை நதி மிகப்பெரிய அளவிலே மாசுபட்டிருக்கிறது. அது நாம் ஓய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கை பாட்டை மேம்படுத்துவதற்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு. அதில் சாக்கடையை கொண்டு போய் விட்டு, அதிலே கண்ட கழிவுகளை விட்டு சாக்கடையை, அதாவது ஒரு மிகப்பெரிய நதியையே நாம் சாக்கடையாக்கி விட்டோம். ஒருபுறம் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது, மறுபுறம் ஆற்றையே திருடி, ஆற்றில் இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் திருடி, ஆறுகளே இல்லாமல் செய்து நாம் ஒழித்து கட்டிவிட்டோம். அடுத்து பூமியை எவ்வளவு தூரத்திற்கு நாசப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மரங்களை வெட்டி எரிகிறோம், குப்பை கூளங்களை போடுகிறோம். இந்த உலகம் என்னவோ காலகாலத்திற்கும் நமக்கு கட்டுப்பட்டு அது நம் சொன்னபடியெல்லாம் கேட்டு செயல்படக்கூடியது என்பது போன்ற ஒரு மமதையோடு நம்முடைய வாழ்க்கை போக்கு இருக்கிறது. இதற்கு நடுவிலே சுத்தமாக நல்ல விதமாக வாழுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மேல்நாடுகளை நாம் வியந்து நோக்குவதே அவர்கள் அங்கே தூய்மையான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருப்பதை வைத்துத்தான். மேல்நாட்டிலே ஒரு சாலையை பார்க்கும் பொழுது இப்படி கூட தூய்மையாக ஒரு சாலையை வைத்து கொண்டிருக்க முடியுமா என்று நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. இயற்கையை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் சிதைக்கவில்லை, அவர்கள் பாதுகாக்கிறார்கள். இல்லை இல்லை, அங்கேயும் அழிவு உண்டு என்று வாதம் செய்வதை விட்டுவிட்டு இங்கே நாம் விஷயத்திற்கு வரணும். இங்கே தேவர்களை தொட்டு பெரியவர் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இதுதான். எதுவும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிடாதீங்கோ. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒருவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். இதை பல பெரியவர்கள் சற்று அழுத்தமாக சொல்வார்கள். நமக்கு மேலே ஒருத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம், நாமே சொல்லியிருக்கிறோம். ஒரு சக்தி இருக்கிறது, அது நம்முடைய அத்தனை செயல்பாடுகளையும் கவனித்து கொண்டே இருக்கிறது என்று நாமும் சொல்லுகிறோம். இதை ஒரு தத்துவமாக சொல்லுகிறோம்.
அது கவனித்து கொண்டே இருக்கிறது என்று தெரிந்தும் கூட நம்மளை யாரும் பார்க்கல என்று சொல்லி நாம் செய்கின்ற தவறுகள் எத்தனை. உதாரணமாக அவசரமாக சிறுநீர் வருகிறது, கழிக்க வேண்டும் என்னும் பொழுது சுற்றி யாரும் இல்லை என்று சொன்னால் ஒரு சுவற்றோரமாக ஒதுங்கி அது எத்தனை தூய்மையானதாக இருப்பதை பற்றியும் கவலைப்படாமல் சிறுநீர் கழித்து விடுகிறோம். போகிற போக்கிலே எச்சிலை உமிழ்ந்து விட்டு செல்லுகிறோம். ஒரு பாக்கு போட்டுவிட்டு அந்த பொட்டலத்தை ஒரு குப்பை கூடையிலே போடாமல் போகிற வழியிலே வீசி எறிந்து விட்டு போகிறோம். இப்படி நாம் பஞ்சபூதங்களை மிகவே இழிவுபடுத்துகிறோம். நம்முடைய சோம்பேறித்தனம் காரணமாக, நம்முடைய அறியாமை காரணமாக தூய்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சுட்டிக்காட்டும் பெரியவர்கள் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி என்பதற்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இந்த உதாரணத்தை படித்த பொழுது எனக்கு மிகப்பெரிய வியப்பு ஏற்பட்டது. அவர் உதாரணம் சொல்வதற்காக வேறு எங்கோ போகவில்லை, நம்முடைய உடம்பையே உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். எப்படின்னா, நம்முடைய உடம்பிலேயும் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன, நாடா புழுக்கள் இருக்கின்றன. நம்முடைய உடம்புக்குள்ளேயும் இந்த நாடா புழு இருக்கிறது, இது வயிற்றில் நெளிந்து கொண்டு இருக்கிறது, நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கிறது. இது நம்முடைய உடம்பின் மாமிசத்தை தின்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தை சமுத்திரமாக நினைத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய சதையை அரிசியாக நினைத்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய உடம்பிலே செயல்படும் பொழுது இதனுடைய தாக்கம் காரணமாக வலி ஏற்படும் பொழுது நாம் அதனுடைய செயல்பாட்டை உணர்ந்து அதை விலக்குவதற்கு, அதை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். மருத்துவரிடம் போகிறோம், அவர் சரியான ஒரு மருந்தை கொடுத்து அந்த புழுவை கொல்லுவதற்கும் அந்த பாக்டீரியாவை நம்மிடம் இருந்து அகற்றுவதற்கும் அவர் மருந்து தருகிறார். இந்த இடத்துல இந்த விஷயத்தை தொட்டு பெரியவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடாப்புழுக்களுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் நாம் அவைகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாது. அவைகளுக்கு அதற்கான அறிவு கிடையாது. அவைகளுக்கு அதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் கிடையாது. அவைகள் நம்முடைய உடம்பிலே இருக்கிற மாமிசத்தை தின்று நம்முடைய இரத்தத்தை குடித்து உயிர் வாழத்தான் அவைகள் உருவாகி இருக்கின்றன. எப்படி அந்த நாடாப்புழுக்களுக்கும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் நாம் அதை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாதோ, அதே போல தேவர்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நாடாப்புழுக்கள் முன்னால், நுண்ணுயிர்கள் முன்னால் நாம் மேலானவர்கள். அதே சமயம் தேவர்கள் முன்னால் நாமும் அந்த நுண்ணுயிர்களைப் போல ஆகிவிடுகிறோம். ஆகையினாலே அவர்கள் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கண்காணிப்புக்கு நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கண்காணிப்பை, ஒரு அற்புதமான நிர்வாக முறையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி ஒரு நிர்வாக முறையை ஏற்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறான். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அதை மீறிக்கொண்டு, அதை அறியாமை காரணமாகவோ அல்லது புரியாமை காரணமாகவோ நாம் எதை செய்தாலும் பதில் விளைவை நாம் சந்தித்தே தீர வேண்டும். சரி, இந்த பதில் விளைவு ஏற்படாமல் அல்லது அறியாமலோ தெரியாமலோ தவறு செய்து விட்டோம், இதில் இருந்து மீண்டு சிறப்பாக செயல்படுவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது தான் சொல்லுகிறார், சுற்றி இருக்கக்கூடியவைகளை நேசித்து, அதாவது ஒரு மரம் செடி கொடிக்கு கூட துன்பம் நேராதபடி அதற்கும் உயிர் இருக்கிறது. எனவே நாம் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். காற்றை மாசுபடுத்தக்கூடாது, அக்னியை அசுத்தப்படுத்தக்கூடாது, நீரை அழுக்காக்கக்கூடாது, வான்வெளியில் இறைவன் இருக்கிறான் என்று வணங்க வேண்டும், வான்வெளியை குப்பை காடாக ஆக்கக்கூடாது, பூமியை குப்பை மேடாக ஆக்கி அசுத்தத்தினுடைய களஞ்சியமாக ஆக்கக்கூடாது. இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறான். அவன் தேவர்கள் மூலமாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான். இங்கே ஒவ்வொரு பாகத்திலும் அவன் இருக்கிறான். ஆகையினாலே அவனை நாம் உணர்ந்து வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். தனியாக ஒரு தேவனுடைய பெயரை சொல்லித்தான் வணங்க வேண்டும் என்றில்லை. நாம் மிகச்சரியாக ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். அந்த தேவன் மகிழ்ந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறான் என்று அற்புதமான ஒரு வியாக்கியானம். அதை தொடர்ந்து தேவர்களுடைய மூன்றாவது ரூபம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆத்தியாமிகம். இது மூன்றாவது ரூபம். அதாவது அண்டத்தில் உள்ள அவ்வளவும் பிண்டத்திலே உள்ளது, பிண்டத்தில் உள்ள அவ்வளவும் அண்டத்திலே உள்ளது என்பது ஒரு கருத்து. இதன்படி நம்முடைய ஒவ்வொரு அங்கத்திலும் கூட
அதே போல் நம்முடைய அங்கத்திலே மட்டுமில்லை, பிராணிகளின் ஒவ்வொரு அங்கத்திலேயும் கூட தேவர்கள் வசிக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய கண்களிலே அக்னி, நம்முடைய வாக்கு இருக்கிறதே அதில் அக்னி, நம்முடைய கண்களிலே சூரியன், நம்முடைய கைகளிலே இந்திரன் என்று வகைப்படுத்துகிறார். இங்கெல்லாம் அந்த அம்சங்கள் தான் இருக்கிறது. இவர்கள் நம்மை இயக்குகிறார்கள். தேவர்கள் பஞ்சபூதங்களிலே மட்டுமில்லை, நமக்குள்ளேயும் உள்ளனர். எனவே அவர்களை எந்த காலத்திலும் ஏமாற்றவே முடியாது. எனவே நாம் நல்ல விதமாக உள்ளவரை அவர்கள் நம்மை ரட்சிப்பார்கள், இல்லாவிட்டால் தண்டிப்பார்கள். அதனால நாம் நல்ல விதமாக இருக்கணும் என்று சொல்லும் பொழுது, அப்பா, நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கை முறைக்குள்ளே எத்தனை அற்புதமான விஷயங்கள், இதையெல்லாம் தெரியாதவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கின்ற ஒரு எண்ணம் இந்த வேளையில் நமக்கு ஏற்படுகிறது. நமக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பெரிய தெளிவை புராணங்களை சாட்சியாக வைத்துக்கொண்டு தன்னுடைய தவத்தின் மூலமாக உணர்ந்த உண்மைகளை நமக்கு மகா பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். அடுத்தது, தேவர்களுக்கும் உயிர் இருக்குது, அவர்களும் ஒரு உயிர். நமக்கு உணவில்லாத பொழுது எப்படி நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதோ அதே போல் அவர்களுக்கும் கஷ்டமா. எப்போ அப்படின்னா, நாம் தவறாக நடந்து கொள்ளும் பொழுது, நாம் கர்மானுஷ்டானங்கள் புரியாத பொழுது, இந்த உலகத்தில் எங்கேயுமே வேள்விகள் இல்லை, எங்கேயுமே வழிபாடு இல்லை, எங்கேயுமே அபிஷேக ஆராதனைகள் இல்லை, எங்கேயுமே பிரார்த்தனைகள் இல்லை, எங்கேயுமே ஜபதகமங்கள் இல்லை என்று ஆகும் பொழுது அது கஷ்டமாக அவர்களிடம் சென்று சேருகிறது. அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இறைவன்கிட்ட போய் முறையிடுகிறார்களாம். எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது, இந்த உலகம் மிகவும் மாறிவிட்டது, உலகத்திலே அதர்மம் பெரிய அளவிலே தலையெடுக்கிறது, யாரும் ஒழுங்காக நடந்து கொள்வதில்லை, எல்லோரும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்று தேவர்கள் இறைவனிடம் சென்று முறையிடும் பொழுது, இந்த தருணத்திலே தான் இறைவன் அவதாரம் எடுத்து பூமிக்கு வருகிறான். இந்த கருத்தை சொல்லும் பொழுது அது அப்படியே நம் மனக்கண்ணுக்குள்ளே ஒரு கற்பனை செய்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு அற்புதமான இயக்க முறை என்று நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன துணை கேள்வி, எதற்கு இறைவன் தான் இறங்கி வரணும், இல்லை தூதர்களை அனுப்பி நம்மளை நேர்படுத்தணும், தோண்டி விடணும்? எத்தனையோ மகான்கள் அவதாரம் செய்து இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நம்மை வழிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய பெரியவர் கூட தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்தது நம்மை வழிப்படுத்துவதைத்தான். அப்படி வழிப்படுத்துவதற்கு முன்பாக வழிப்படுத்துபவன் நேரியனாக இருக்க வேண்டும், தூய்மையானவனாக இருக்க வேண்டும். எனவே அவர் முதலில் தன்னை வழிப்படுத்தி கொண்டு தான் நேரான வழியில் சென்று பிறகு நம்மையும் இந்த வழியில் வாருங்கள், இப்படி வந்தால் சௌக்கியமாக சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்கிறார். இதையெல்லாம் எதற்கு, ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல தேவர்களுக்கும் சிக்கல் உண்டு, அவர்களும் நம்மை போன்ற ஒரு சக்தி தான், ஆனால் நம்மை விட சற்று மேலான சக்தியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களிலே கூட இறைவனை அறியாதவர்கள் உண்டாம். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். டெல்லியில் ஜனாதிபதி இருக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அவர்தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று தெரியாமலே இங்கே எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா. அவரை பார்க்காமலே இங்கே எத்தனையோ பேர் அந்த நாட்டினுடைய ஆட்சி முறைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தேவர்களிலே கூட இறைவனை அறியாத தேவர்கள் உண்டு. அவர்களும் நம்மை போலத்தான் முயற்சி செய்து முயன்று அவர்களும் இறைவனை அடைய வேண்டும். நமக்கு இருப்பதைப் போலவே அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நம்மிலும் மேலான சக்தி படைத்தவர்கள். இந்த சக்தி படைத்தவர்களை உபாசிப்பது, இப்போ உபாசகர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். உபாசனை செய்யும் பொழுது இவர்கள் நமக்கு தரிசனம் தந்து, நமக்கு நாம் கேட்டதை தந்து நம்மை நெறிப்படுத்துகிறார்கள். நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார்கள். இவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனின் அம்சங்கள், இவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக சக்தி இருக்கிறது என்பதெல்லாமுமே இந்த வேளையில் நமக்கு தேவர்களை தொட்டு தெரிய வருகின்ற ஒரு செய்தி. ஆனால் இவைகள் அத்தனையும் சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக பெரியவர் சொல்லுவது இதைத்தான், நம்மை விட இந்த உலகம் பெரியது, நம்மை விட பஞ்சபூதங்கள் பெரியவை, நாம் பிறப்பாலே மனிதர்களாக பகுத்தறிவு கொண்டு மற்ற உயிர்களை விட மேலான உயிர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மிலும் மேலான உயிரினமாக தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே எச்சர்கள், கிம்புரர்கள், கந்தர்வர்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இவர்களால் ஒரு நிர்வாக முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே யாரும் இந்த உலகத்திலே யாருக்கும்
தெரியாமல் நான் ஒரு காரியம் செய்து விட்டேன் என்று செய்ய முடியாது. எனவே இதற்கெல்லாம் சிறந்த ஒரே வழி, எப்பொழுதும் நல்லவனாக, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நல்ல விதமாக நல்லதையே எண்ணி நல்லதையே சிந்தித்து நல்ல விதமாக வாழ்வது ஒன்றுதான் நம்மை கடை தேற்றும் என்பதுதான் பெரியவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி. சரிதானே? பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் நிகழ்ச்சியில் பல அரிய கருத்துக்களை எல்லாம் பெரியவர் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதலில் நம்முடைய கர்மம் எப்படிப்பட்டது, நமக்கெல்லாம் ஏன் ஏற்றத்தாழ்வு, அதற்கு காரணம் என்ன என்று அவர் சொன்ன அரிய கருத்தை சிந்தித்தோம். அடுத்து நம்முடைய மதத்தில் மட்டும் இறைவன் ஏன் அவதாரம் எடுத்து வருகிறான், அவதாரம் என்றால் என்ன, ஏன் எடுத்து வர வேண்டும் என்பது குறித்து அவர் சொன்ன கருத்தை சிந்தித்தோம். அதற்கு அடுத்து தேவர்கள் என்று ஒரு பிரிவு எதனாலே என்று சற்று விஸ்தாரமாக விவரமாகவே சிந்தித்தோம். இவைகளை சிந்திக்கும் பொழுது இறுதியாக முத்தாய்ப்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நமக்கு நல்லது, எது நம்மை கடை தேற்றும் என்று அவர் அறுதியிட்டு உறுதியாக சொன்னதையும் சிந்தித்தோம். இப்படி என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் நெறிப்படுத்தினாலும் அது எல்லோரையும் சென்று சேர்ந்து விடுவதில்லை. எல்லோரும் அதை கேட்டு தெளிந்த அறிவோடு குழப்பமில்லாத மனதோடு ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த மண்ணிலே வாழ்ந்து விடுவதில்லை. ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கை முறை சிலரிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பலருக்கு இன்னும் விடை தெரியாத பல கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக நம்முடைய மதத்தில் ஒன்றுதான் இறைவன், அவன் பல வடிவாக சேவை சாதிக்கிறான். பல வழிமுறைகள், இந்த வழிமுறைகளை ஆற்றுப்படுத்தி ஷண்மத மார்க்கம் என்று 6 விதமாக ஆதிசங்கரர் அவர்களும் சொல்லி அந்த 6 வித வழிகளிலே போன சான்றோர் பெருமக்களை பற்றி எல்லாமும் நமக்கு நன்றாக தெரியும். இதில் ஒரு கேள்வி என்ன என்றால், இப்படி இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது இந்த மாயா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மில் சிலர் தான், எல்லோரும் அல்ல, சிலர் என்னுடைய தெய்வம்தான் உயர்ந்தது, அந்த தெய்வம் சற்று தாழ்ந்தது என்பது போல் சிந்திப்பது பேசுவது என்பதும் நடக்காமல் இல்லை. இதை பிற மதத்தவர்கள் கேட்கும் பொழுது சிரிக்கிறார்கள். இப்படி நிறைய இருக்கும் பொழுது இருக்க போய்தானே இப்படி ஒரு சிந்தனை வருகிறது என்று அவர்கள் சொல்லும்போது அந்த இடத்துல நம்மால் மறுக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்களிடம் வேறு விதமான சிக்கல்கள், சிடுக்குகள், அதை சொல்லுவது நம்முடைய நோக்கம் அல்ல. இங்கே நமக்குள்ளேயே சிலரிடம் இருக்கும் இந்த பேதம் இருக்கிறதே, இந்த பேதம் ஏன் வந்தது, இந்த பேதம் எந்த வகையில் நீக்கப்பட வேண்டும், பேதம் எதனால் வந்தது, அதை பற்றி பெரியவர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்தை 3 குணங்களை தொட்டு சொல்லுகிறார். அது என்ன 3 குணம்? சத்வம், ரஜஸ், தமஸ் என்று. அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமஸ் என்று சொல்லக்கூடிய தாமச குணம். ஒவ்வொரு மனிதனுக்குமே குணப்பாடு உள்ளவன் மனிதன். குணப்பாடு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட இல்லை. இந்த குணப்பாட்டை
பிரித்திருக்கிறார்கள். 3 விதமான குணப்பாடுகளோடு தான் உயிர்கள் இருக்கின்றன. இந்த 3 விதமான குணப்பாடுகளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. உயிர்களுக்கு கூட, அது நமக்கு மட்டுமல்ல, உயிர்கள் சிங்கம், புலி, ஆடு, மாடு இவைகளுக்கு கூட இந்த குணங்கள் பொருந்தும். இந்த குணங்களை பொருத்தி பார்க்கலாம். ஒருத்தர் எனக்கென்ன என்று கிடக்கும் பொழுது, ஏண்டா எருமை மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க, உனக்கு உணர்வே கிடையாதா என்று நாம் அவனை பார்த்து கேட்கிறோம். அதே போல் ஒருவர் பாம்பை போல சீரும் பொழுது அவருடைய கோபத்தை பார்த்து, அடையப்பா இவருக்குத்தான் என்ன ஒரு வேகம் என்று நாம் அவரை சொல்லுகிறோம். இப்படி குணப்பாடுகள் 3ஆக பிரிந்து நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னால், பிரதானமாக நமக்குள்ளே ஒரு குண அமைப்பு இருக்கிறது. இதை கடந்து இந்த 3 குணப்பாடுமே நமக்குள்ளே கலந்தும் கிடக்கிறது. ஒரு நேரத்தில் நாம் ரஜோகுணத்தோடு நடந்து கொள்கிறோம், ஒரு நேரத்தில் நாம் தமோ குணத்தோடு நடந்து கொள்கிறோம், ஒரு நேரத்தில் நாம் தாமச குணத்தோடு நடந்து கொள்கிறோம். இதை சொல்லிவிட்டு இந்த 3 குணங்களுக்கு பின்னாலே 3 மூர்த்திகள் இருப்பதை பெரியவர் அவர்கள் அழகாக சுட்டி காட்டுகிறார். மும்மூர்த்தி என்று சொன்னாலே சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே வந்து விடுகிறார்கள். இதில் பிரம்மா இருக்கிறாரே, அவர் ரஜோகுணம் உடையவர், இந்த ரஜோகுணம் மூர்த்தி அவர். அதனால தான் அவரால் படைக்க முடிகிறது. அவருடைய நிறம் சிகப்பு. அப்படியே அடுத்தது சத்வத்துக்கும் தமஸுக்கும் அவர் வருகிறார். இதில் சத்துவம் இருக்கிறதே, அது ரொம்ப சாந்த குணம், ரொம்ப அமைதியான ஒரு தன்மை. இதை வெண்ணிறத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். இதில் இந்த வெண்ணிறத்திற்கு அவர் மகாவிஷ்ணுவை உதாரணமாக காட்டுகிறார். சாந்தம், அன்பு, இதன் தன்மை இதெல்லாமே வெண்ணிறம் இல்லையா? இதனால் இந்த வெண்ணிறத்தை பார்த்தால் நமக்குள்ளேயும் ஒரு பரவசம், ஒரு தூய்மை உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். அதே சமயம் ரஜஸ் வேகம், இதில் நல்லது கெட்டது இந்த ரெண்டுமே இருக்கிறது. இதனுடைய நிறம் சிவப்பு. தமஸ் இருக்கிறதே, இது ரொம்ப மந்தமானது, ஒரு வகையில் இது கெட்ட குணம், இதனுடைய நிறம் கருப்பு. ஆக வெள்ளை, கருப்பு, சிகப்பு இந்த 3. இதில் வெள்ளைக்கு விஷ்ணு, கருப்புக்கு சிவன், சிகப்புக்கு பிரம்மா. இதில் இவர்கள் 2 பேரும், பிரம்மாவுக்கு இந்த உலகத்தில் கோயிலே இல்லை. அதற்கு பின்னாலே ஒரு கதை இருக்கிறது. அவர் ஒரு படைப்பாளி. அதனால் கோவில் இல்லை, வழிபாடுகள் பெரிதாக அவருக்கு இல்லாத காரணத்தினால அவரை ஒதுக்கிவிட்டு பேதம் என்பது 2 பேருக்கு இடையிலே தான் சிந்திக்கப்படுகிறது. சைவர்கள் சிவம்தான் பெரிது என்று சொல்லுவதும், வைணவர்கள் விஷ்ணுதான் பெரிது என்று சொல்லுவதும் அங்கங்கே இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலே ஒலிக்கத்தான் செய்கிறது. பெரிது சிறிது என்று சொல்லாமல் என் வழி, எனக்கு இந்த வழி போதுமானது என்று எண்ணுவது என்பது மேலானது. அதை மகா பெரியவர்கள் எங்கேயுமே விமர்சனம் செய்யலை. ஆனால் இந்த பெரிது சிறிது, இந்த பாகுபாடு உணர்வு இருக்கிறதே, இந்த பேத உணர்வு இருக்கிறதே, இது ரொம்ப ஆபத்து. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்களுக்குள்ளே 2ம் இருக்கிறது, 2ம் கலந்திருக்கிறது. எப்படி என்று ரொம்ப நுட்பமாக பார்த்து அவர்களை பற்றி நமக்கு சொல்லுகிறார். உதாரணமாக, இறைவன் மகாவிஷ்ணு அவருக்கு காக்கும் தொழில். அவர் சத்வ குணத்தினாலே என்ன செய்கிறார்னா, நம்ம எல்லாம் பரிபாலனம் செய்து நம்மை காப்பாற்றுகிறார். நம்மில் சிலர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட லாயக்கில்லாத பெரிய தப்பு புரிந்தவர்கள். ஆனால் அதையெல்லாம் பாராமல் நமக்கு கூட சோறு கிடைக்கும்படியான ஒரு பரிபாலனத்தை விஷ்ணு செய்கிறார். இவர் சத்துவமூர்த்தி. அடுத்தது சம்ஹாரம் என்றால் அழிப்பது, அழிக்கும் குணம், அழித்து காப்பது என்று ஒன்று இருக்கிறது. இதை செய்பவர் சிவபெருமான். இவரை தமோமூர்த்தி என்று சொல்லுகிறோம். ஒருவர் சத்துவமூர்த்தி, இன்னொருவர் தமோமூர்த்தி. ஒரு வேடிக்கை என்னென்னா, சத்வத்துக்கு வெள்ளை, தமோவுக்கு கருப்பு. ஆனால் இங்கே சத்வத்தை செய்கின்ற மகாவிஷ்ணு இருக்கிறாரே, அவர் கரிய நிறத்தில் இருக்கிறார். தமோ குணத்தை கொண்டிருக்கக்கூடிய சிவன் இருக்கிறாரே, இவர் வெண்ணிற நிறத்தை கொண்டிருக்கிறார். அதை சற்று விஸ்தாரமாகவே சொல்லுகிறார். சிவனுடைய நிறம் வெண்மை, அவனுடைய திருநீர் இருக்கிறதே அதுவும் வெண்மை. அவன் வசிக்கின்ற கைலாயம் வெள்ளை பனியாலே நிரம்பி இருக்கிறது.
இப்படி அவன் சார்ந்த அத்தனையும் வெள்ளை வெளையர் என்று தூய ஸ்படிகமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய செயல் இருக்கிறதே, அது அழிக்கின்ற செயல், அது தமோ குணத்தை கொண்டதாக இருக்கிறது. வடிவத்திலே இப்படி இருந்து கொண்டு குணத்திலே அவன் தமோவாக இருப்பது என்பது அந்த கான்ட்ரடிக்ஷன், அந்த வேற்றுமை இருக்கிறதே, அதை நன்றாக கவனிக்கணும். அப்படியே இந்த பக்கம் வந்தால் சத்துவமாக இருக்க வேண்டிய மகாவிஷ்ணு கன்னங்கரியவராக இருக்கிறார். இது ஏன்? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அவர் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார். ஈஸ்வரன் சத்வகுணத்தையும் திருமாலை கொண்டு பரிபாலனம் செய்கிறார் என்பார்கள் வீரசைவர்கள். வைஷ்ணவர்களோ பரிபாலனம் என்றாலே மகாவிஷ்ணுதான், பரமசிவன் அவருக்கு கட்டுப்பட்டவர் என்பார்கள். இந்த ஆதிசங்கரர் கருத்தை ஏற்பவர்கள் இருக்கிறார்களே, ஆதிசங்கரர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ரெண்டு பேருமே ஒன்றுதான், ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரெண்டும் கலந்திருக்கிறது. அதனால்தான் அவர் வடிவத்திலே கருப்பாக இருந்து கொண்டு எனக்குள்ளே சிவம் இருக்கிறது என்பதை நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறார். அவர் அங்கே வடிவத்தில் வெள்ளையை ஏற்படுத்தி கொண்டு செயல்பாட்டில் அவர் அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் இருவரும் இப்படி கலந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து எங்களுக்குள் பேதம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் உங்களுக்குள் எதற்கு இந்த பேத சிந்தனை என்று கேட்பதாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட ஆதிசங்கரர் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், சிவன்தான் பெரியவது என்று சொல்லுகின்ற சைவர்கள், விஷ்ணுதான் பெரியவர் என்று சொல்லுகின்ற வைணவர்கள், இவர்கள் இருவருமே ஒன்று என்று சொல்லுகின்றவர்கள் ஸ்மார்த்தர்கள் என்று ஒரு புது பிரிவு அவர் சொல்லி, அந்த ஸ்மார்த்த வழி ஆதி சங்கரருடைய வழியாக இங்கே காட்டப்படுகிறது. ஸ்மார்த்தர்களுக்கு சிவவிஷ்ணு பேதம் கிடையாது, ரெண்டுமே பரமாத்மாவினுடைய ரூபம், நடுநிலையில் நின்று பார்ப்போமா என்று சொல்லிவிட்டு அடுத்து வருகிறார். பரிபாலனம் செய்கிற விஷ்ணு வெளுப்பாகத்தானே இருக்கணும், ஆனால் அவர் கரியவர். அடுத்து ஆதிசேஷன் மேல் படுத்துக்கொண்டு சோம்பேறியாக தாமச குணத்தோடு தூங்கி கொண்டிருக்கிறார். தமோ குணம் சிவனுக்கு உரியது, ஆனால் இங்கே அது விஷ்ணுவிடம் நாம் காண கிடைக்கிறது. சரி, அப்படி இந்த பக்கம் சிவன்கிட்ட வருவோம். இவர் கருப்பா இல்லை, சுத்த ஸ்படிக ரூபமாக இருக்கிறார். அதே சமயம் வெள்ளையாக உள்ளவர் இவர் என்ன செய்யணும்? ஆடிக்கொண்டிருக்கிறார், சதா சரோகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? தமோ குணத்தோடு இவரும் தட்சிணாமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்கிறார். இப்படி இந்த மாறுபட்ட இந்த விஷயங்களை எல்லாம் தொட்டு வெகு அழகாக ஒவ்வொன்றாக சொல்லி அடுத்து நம்மை பார்த்து கேட்கிறார். இதை போல பேதத்தோடு இவர்களை நாம் பார்ப்பதிலே நம்முடைய அறியாமை தான் இருக்கிறது. பெரிது சிறிது தெய்வத்திற்கு கிடையாது. அது இல்லை என்று உணர்த்துவதற்காகத்தான் இவர்களுடைய ரூபத்திலே, இவர்களுடைய செயல்பாட்டிலே இந்த விஷயங்கள் மாறுபட்டு நமக்கு காணப்படுகிறது, மாறுபட்டு தெரிகிறது. இதை இப்போ சிவனை பார்க்கும் பொழுது நாம் இங்கே ஒரு மாற்றம் இருக்கிறதே என்று கேட்கும் பொழுதே, இந்த மாற்றத்திற்கு காரணம் இரண்டு பேருக்குள்ளுமே இரண்டு கலப்பும் இருக்கிறது. இருவரும் ஒருவரே இங்கே இருவராக இருக்கின்றனர் என்பதை நாம் தெரிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிவிட்டு இங்கே இப்படி பேதத்தோடு சிந்திப்பது எந்த வகையில் சரி என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்புகிறார். இந்த பேத சிந்தனையை எழுப்பும் பொழுது இதை தொட்டு நிறைய சம்பவங்கள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. அதாவது பேதத்தாலே பலர் நிறைய பாவங்களை செய்திருக்கிறார்கள். பேதம் காரணமாக நடந்து கொண்ட நரஹரி என்கின்ற ஒரு பக்தனை பற்றிய ஒரு கதை பண்டரிபுரத்தை மையமாக வைத்து உண்டு. அவனுக்கு எங்களுக்குள்ளே எந்த விதமான பேதமும் இல்லை என்பதை சிவபெருமான் உணர்த்திய ஒரு சம்பவம் ரொம்ப பிரசித்தம். நரஹரியினுடைய கதையை கேட்கின்றவர்களுக்கு பேத உணர்வே இருக்காது. இந்த பெரிது சிறிது இருக்கிறதே, இது நிச்சயமாக இருக்காது. இதை சொல்லும் பொழுது புதிதாக ஒரு செய்தியை மகாபெரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த சமரசத்த நோக்கோடு செல்லுகின்ற அந்த ஸ்மார்த்த தன்மை இருக்கிறதே, அதுதான் மிக மேலான ஒரு தன்மை, மிக மேலான ஒரு குணம். அது மட்டுமல்ல, அதுதான் உண்மை. ஆக உண்மை எதுவோ அந்த உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும். விளங்கி கொண்டு அதன்படி
நடக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சிறு பிள்ளைகளைப் போல இந்த பெரிது சிறிது பார்த்து சிந்திப்பது என்பது பாவம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து இது குறித்து இன்னும் நிறைய அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை நாளை சிந்திப்போம். பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நேற்றைய தினம் ஹரிஹர பேதம் கூடாது என்று மகா பெரியவர் அவர்கள் 3 குணத்தை மையமாக வைத்து சொன்ன செய்திகளை சிந்தித்தோம். அதாவது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் என்று 3 குணங்களை, அந்த 3 குணங்களுக்கான நிறங்கள், அந்த 3 குணங்களுக்குரிய தன்மைகள், இவைகளை வைத்துக்கொண்டு அதை சிவபெருமான் மேலும் திருமால் மேலும் பொருத்தி அவர்களுக்குள்ளே இந்த இரண்டுமே கலந்து கிடக்கின்ற தன்மையை சுட்டி காட்டி இவர்கள் இருவருமே வேறல்ல, இருவருமே ஒருவர்தான் இரண்டாக இருக்கிறார்கள் என்று சொன்ன செய்திகளை எல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்படி எத்தனை தான் சொன்னாலும் அதை மறுத்து இல்லை என்று சிந்திக்கின்றவர்களும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். இதை வைத்தே தொடர்ந்து பேதமற்ற நிலைக்கு நிறைய சாட்சிகள், நிறைய காட்சிகள் நமக்கு முன்னாலே இருக்கின்றன. அவைகளெல்லாம் பெரியவர் வரிசையாக சொல்லுகிறார். இதில் அதை சொல்லுவதற்கு முன்பாக சில புராண சம்பவங்கள், இந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு விஷயத்திற்கு வரும்பொழுது தான் அந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னென்னா, இப்போ புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. சிவபெருமானிடம் விஷ்ணு தோற்றுப்போன சம்பவம் ஒரு புராணத்தில் இருக்கிறது. அதே போல் விஷ்ணுவிடம் சிவன் தோற்றுப்போன ஒரு சம்பவமும் ஒரு புராணத்தில் இருக்கிறது. இது என்ன, ஒருவரை ஒருவர் சண்டை செய்து ஒருவர் வெல்லுவது, ஒருவர் தோற்பது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்து அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் வழிபாடும் செய்கிறார்கள். ஒரு புராணத்தில் சிவன் விஷ்ணுவை பூஜிக்கிறார், இன்னொரு புராணத்தில் விஷ்ணு சிவனை பூஜிக்கிறார். அதை ரொம்ப அழகாக அந்த சம்பவங்களை எல்லாம் வரிசையாக எடுத்து காட்டுகிறார். தேவர்கள் ஒரு போட்டி வைக்கிறார்கள் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும். அந்த போட்டியில் சிவபெருமான் தோற்று போகிறார், விஷ்ணு தான் ஜெயிக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் கையில் சிவதனுசு இருந்தது, விஷ்ணுவனுடைய கையில் விஷ்ணு தனுசு இருந்ததாம். அதாவது 2 வில், இந்த 2 வில்லை கொண்டு தான் 2 பேரும் போரிட்டார்களாம். அதில் விஷ்ணு ஜெயித்து விட்டார். அந்த சிவ தனுசு இருக்கிறதே, அதுதான் ஜனகரிடம் சேர்ந்ததாம். ராமாயணத்தில் சீதையின் தந்தையாக இருக்கக்கூடிய ஜனகரிடம் சேர்ந்ததே அதைத்தான் சிவதனுசு என்பார்கள். பின்னாளிலே ராமன் சீதையை மணமுடிப்பதற்காக வந்த பொழுது அந்த சிவதனுசை முறித்துத்தான் சீதையை மணந்து கொள்கிறான். இது ஒரு புராண வழி செய்தி. அதாவது சிவதனுசை முறித்து ராமன் சீதையை மணந்து கொண்டான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிவதனுசு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அது சிவனிடமிருந்து வந்தது. அதற்கு பின்னாலே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சண்டை நடந்து அதில் சிவன் தோற்று போய் அந்த தனுசு இங்கே வந்தது. அந்த தனுசை முறித்தது யார் என்று சொன்னால் விஷ்ணுவின் அவதாரமாக வந்த ராமர் தான். இங்கேயும் விஷ்ணு தான் ஜெயிக்கிறார். இந்த கதையை சொல்லி விஷ்ணு தான் பெரியவர் என்று சொல்லுகிறார்கள். இதை அடுத்து இதற்குள்ளே இன்னொரு கிளை சம்பவம் இருக்கிறது. ராமன் வந்தான், சிவதனுசை முறித்தான், சீதையை மணந்து கொண்டு அவர் அயோத்திக்கு அவளை அழைத்து கொண்டு போகும் பொழுது பரசுராமர் வருகிறார். இந்த பரசுராமர் இருக்கிறாரே, அவர் தன்னிடம்
விஷ்ணு தனுசு இருக்கிறது, இந்த தனுசை உன்னால் முறிக்க முடியுமா என்று கேட்கிறார் ராமனிடம். நீ ஏற்கனவே சிவதனுசை முறித்து விட்டாய், இந்த விஷ்ணு தனுசையும் முறித்தால்தான் நீ வீரன் என்று சொல்ல ராமர் அந்த தனுசையும் முறித்தாராம். ஆக 2 வில்லை ராமர் முறித்திருக்கிறார். ஒன்று சிவதனுசு, இன்னொன்று அவருடைய தனுசு ஆகிய விஷ்ணு தனுசு. இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், ராமனுக்குள் சிவனும் விஷ்ணுவும் அடக்கம் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த புராண கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்று சொல்லிவிட்டு சிவன் சார்பாக ஒரு கதைக்கு போகிறார். அது என்னன்னா, எல்லோருக்கும் தெரியும், சிவனுடைய அடிமுடியை தேடி விஷ்ணுவும் பிரம்மாவும் பயணம் செய்த கதை. பாதார விந்தத்தை தேடி விஷ்ணு பூமியை குடைந்து கொண்டு செல்கிறார். பிரம்மா உச்சந்தலையை தேடி ஆகாசத்திலே பறக்கிறார். ஆனால் எவ்வளவு முயன்றும் இறைவனுடைய சிரசை பிரம்மாவால் காண முடியவில்லை. அப்பொழுது சிரசில் இருக்கக்கூடிய ஒரு தாழம்பூ உதிர்ந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறார் என்றால், பிரம்மா அந்த தாழம்பூவை கையில் எடுத்துக்கொள்கிறார். எங்கிருந்து வருகிறாய் நீ என்று கேட்கும்பொழுது, நான் சிவபெருமானுடைய சடையிலே அணிய பெற்றிருந்தேன், அங்கிருந்து உதிர்ந்து நான் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது ஒரு அன்னப்பட்சி வருகிறது. அந்த அன்னப்பட்சியை சாட்சியாக வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்கிறார், நேராக சிவனிடம் சென்று, உங்களுடைய சிரசை நான் பார்த்து விட்டேன், சாட்சி இந்த தாழம்பூ என்று சொல்லி சிவபெருமானை ஏமாற்ற முனைந்ததாகவும், சிவபெருமான் அதை கேட்டு அவரை சபித்து விட்டதாகவும் ஒரு கதை. அதனால்தான் பிரம்மாவுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கோவில் இல்லை. அவருக்கு துணை போன தாழம்பூ பூஜிப்பதற்கு ஏற்ற மலர் அல்ல என்று ஆனது என்று ஒரு கதை. இதில் சிவனுடைய அடிமுடியை காண முடியாதவராக விஷ்ணு இருக்கிறார், எனவே சிவபெருமான் உயர்ந்தவர் என்று, சிவமே பெரிது என்று சொல்லுகின்றவர்கள் இந்த கதையை உதாரணமாக சொல்வார்கள். இன்னொரு கதை, அதில் சிவன் பிரம்மாவனுடைய தலையை கிள்ள போக பிரம்மஹத்தி தோஷம் வந்து விடுகிறது. அதை போக்கிக் கொள்ள அவர் விஷ்ணுவைத்தான் பூஜிக்கிறார். விஷ்ணுவை பூஜித்து அவருடைய பாவம், அந்த தோஷம் இருக்கிறதே, அது நீர்கிறது. இதை சொல்லுகின்ற ஒரு புராணம் திருக்கண்டியூர் புராணம். இங்கே பெருமாளுக்கு ஹரசாப விமோச்சனர் என்றே பெயர். இப்படி அவருக்கு ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல சிவனுக்கு பெருமாள் பூஜை பண்ணுகிறார். அப்படி பண்ணும் பொழுது 1008 தாமரை மலர் கொண்டு பூஜிக்கும் பொழுது ஒரு மலர் குறைகிறது. பெருமான் சோதிக்கிறாராம். உடனே தன்னுடைய கண்ணையே அந்த தாமரைக்கு இணையாக பிடுங்கி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தாராம். இதை சொல்லுவது திருவிழிமலை புராணம். இங்கே சிவனுக்கு நேத்திர அர்ப்பணேஸ்வரர் என்று பெயர். இப்படி சிவன் விஷ்ணுவை பூஜித்ததையும் விஷ்ணு சிவனை பூஜித்ததையும் சொல்லுகின்ற பல வரலாற்று புராண சம்பவங்களை எல்லாம் வரிசையாக சொல்லுகின்ற பெரியவர் அவர்கள், இந்த 2 இருந்து ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது, இவர்கள் 2 பேருமே முன்பே சொன்னது போல ஜனங்களுக்கு பக்தி உண்டாக்கவும் வழிகாட்டவும் இதுபோல ஒரு திருவிளையாடல்களை செய்திருக்கிறார்கள். அதில் அவதாரம் என்பதே உலகத்தவருக்கு வழிகாட்டுவதற்காக எடுத்து வருவது தான். இங்கே அவதாரம் எடுத்து வந்ததில் அவரே பக்தனாக இருக்கிறார், அவரே கடவுளாக இருக்கிறார். ஒரு நேரம் பூஜிக்கும் பொழுது அவர் பக்தனாகிறார், இன்னொரு நேரம் அவர் கடவுளாக இருக்கிறார். இது எல்லாமே நாம் வழிபடுவதற்காக, எங்கள் இருவருக்குள்ளேயும் எந்த வேற்றுமையும் இல்லை, பேதமும் இல்லை என்று சொல்லுவதற்காகத்தான் என்று இந்த கதைகள் மூலமாக நமக்கு எடுத்து கூறுகின்ற பெரியவர் அவர்கள் தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆழ்வார்களையும் அவர்களுடைய பாடல்களையும் இங்கே துணைக்கு அழைக்கிறார். அதில் பேயாழ்வாருடைய ஒரு பாடல் ரொம்ப இந்த இடத்துல நமக்கு சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. தாழ் சடையும் நீன் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் நாணும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்று ஒரு பாசுரம், பேயாழ்வார் பாடிய ஒரு பாசுரம் இருக்கிறதே, அது ஈசனும் விஷ்ணுவும் ஒன்று, அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்று அவர் வியந்து உருகி பாடியதாக இருக்கிறது. இங்கே பேயாழ்வார்வை
துணைக்கு அழைத்து இந்த கருத்தை நமக்கு சொல்லும் பெரியவர் அவர்கள் கம்பனையும் இந்த இடத்துல நமக்கு துணைக்கு அழைக்கிறார். கம்பன் என்ன செய்கிறான், ஒருபடி மேலே போய் அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு, அதான் நல்லா கவனிக்கணும், அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவது அரிய பரிசு. அதாவது இவன் தான் பெரியவன், இல்லை இல்லை இவன் தான் பெரியவன் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு பரகதி இருக்கே அது ரொம்ப அரிது, அது கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்கின்ற பொருளிலே கம்பன் சொல்லுவதையும் சொல்லிவிட்டு அடுத்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எல்லோரும் சொல்லுகின்ற எளிதான ஒரு சொலவடை, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சொலவடை இருக்கிறதே, இந்த சொலவடையையும் இங்கே எடுத்து சொல்லுகிறார். இதை பெரியவர்கள் மட்டுமல்ல, சின்ன பிள்ளைகள் போகிற போக்கில் தங்களுடைய விளையாட்டும் போது இதை சொல்லிக் கொள்வார்கள். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு என்று. இந்த சொலவடையை சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் ஒரு அழுத்தமான கருத்தை முன்வைக்கிறார். அதாவது இந்த உலகம் காலகாலமாக உருண்டு கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு சின்ன வீடு கட்டுகிறோம், அது கல்வீடாக இருந்தால் காலத்திற்கும் நிலத்திற்கும், கூரையாக இருந்தால் சில நாளிலே அது உதிர்ந்து போய்விடும். ஒரு கட்டிடம் காலகாலமாக நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் மிக உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அது நிலைத்திருக்க முடியும். உறுதியற்றவைகளை இந்த உலகம் தெரியாமல் ஆக்கிவிடும், அவைகள் சென்றுவிடும். இப்போ இந்த பழமொழியும் காலகாலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இதில் அர்த்தம் இருக்க போய்த்தானே இது அழியாமல் இருக்கிறது, இதில் உயிர் இருக்க போய்த்தானே இந்த பழமொழி இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்தாவது பேதம் கடந்து பேதங்கள் அற்ற சிந்தனைக்கு உள்ளாகி நாம் இறைவனை நெருங்க வேண்டும், துதிக்க வேண்டும். நம்மில் பல ரூபமாக இறைவன் இருப்பது என்பதே நம்முடைய உளப்பாங்கை உத்தேசித்து, எனவே அதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது நம்முடைய மனமறிந்து செய்யப்பட்டிருக்கும், மனித மனமறிந்து செய்யப்பட்டிருக்கும் ஒரு சூட்சமத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், சரியாமல் உணராமல் நாம் அதற்குள்ளே நம்முடைய அறியாமை காரணமாக பேதங்களை கண்டு இதுதான் பெரிது அதுதான் பெரிது என்று ஒரு ராஜ மனோபாவத்தை, ஏன்னா இப்போ ஒரு நாட்டில் அரசன் இருக்கிறான், அந்த அரசனை அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் பெரிதாக நினைத்து சொல்லுவதிலே தவறில்லை, அது ஒரு விசுவாசம். பக்கத்து நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறான், உன் அரசனை விட என் அரசன் பெரியவன் என்று சொல்லும் பொழுது இங்கே மனிதர்களுக்கு இடையிலே ஒப்புதல் வைப்பது. மனிதர்களே ஒருவர் ஒரு நேரம் பெரியவராக இருக்கலாம், பல காரணங்களினாலே சில நேரங்களிலே தாழ்ந்து போகலாம். இங்கே இப்படி ஒப்பிட்டு நோக்குவது கூட உளவியல் ரீதியாக தவறு. எதையுமே ஒப்பிடும் பொழுதுதான் பெரிது சிறிது என்று வந்து விடுகிறது. ஒப்பிட்டு நோக்குதல் என்பதே எங்கேயுமே ஒரு சரியான விடையை நமக்கு தராது. ஆனால் இதெல்லாம் மனிதர்களுக்கு நடுவில் நடக்கும் பொழுதே பிழை என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு நடுவில் நடப்பது என்பது எத்தனை பெரிய பிழை. ஆகையினாலே பேதம் கடந்து நீங்கள் இறைவனை நேசியுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வழியிலே நீங்கள் செல்லுங்கள். சிவன்தான் பெரிது என்று நினைக்கின்றவர்கள் சிவனை வணங்குங்கள். மாலே பெரியவர் என்பவர்கள் மாலே வணங்குங்கள். மாலுக்குள் சிவன் இருப்பதால் உங்கள் வணக்கம் சிவனுக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. சிவனுக்குள் மால் இருப்பதால் உங்கள் வணக்கம் மாலுக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது. ஆனால் இவர் பெரியவர் என்பதற்காக மற்றவர் சிறியவர் என்று தூஷிக்காதீர்கள். அந்த விஷயத்திலே அமைதியாக இருங்கள். அது உங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. நீங்கள் அறியாமையிலிருந்து வெளியே வந்து பேதம் கடந்து சிந்தியுங்கள். அதுதான் உத்தமமான பக்தி ஸ்ரத்தை, பக்தியான நிலை என்று வெகு அழகாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற பல அரிய கருத்துக்களை சிந்திப்போம்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். காஞ்சியின் கருணைக்கடல் நிகழ்ச்சியில் அந்த தெய்வத்தினுடைய குரலை, அது ஒலித்த கட்டங்களை, சொன்ன அரிய கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரந்த சமுத்திரத்தில் மூழ்கி முத்துக்களை எடுத்து வந்து ஒவ்வொரு முத்தாக நம் கண்முன்னாலே வைத்து பார்த்து நாம் எப்படி வியப்போமோ அப்படி ஒவ்வொரு கருத்தையும் நாம் இந்த வேளையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது பலருக்குள்ளே பல தெளிவை உருவாக்கி இருக்கிறது. பலருக்கு பல கேள்விகளுக்கு விடை தெரியாத ஒரு நிலை இருந்தது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த கருத்துக்கள் அவர்களை சென்று சேரும் பொழுது அவர்களுக்குள்ளெல்லாம் இருள் நீங்கி ஒரு ஒளி பரவுவதை நான் உணர்கிறேன். பல தருணங்களில் இந்த நிகழ்ச்சி பற்றி என்னை சந்தித்து பேசுகின்ற பல அன்பர்கள் தங்களுடைய கருத்தை இந்த வேளையில் எனக்கு பகிர்ந்து கொண்டார்கள். இன்னமும் சில அன்பர்கள் மகா பெரியவர் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு பல அற்புதமான அனுபவங்களை தந்திருக்கிறார். அவர்களெல்லாம் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் என்னை சந்திக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலேயும் மகா பெரியவராலே நான் உணர்ந்த உத்தமமான விஷயங்கள், என்னை ஆட்கொண்டு எனக்கு அவர் அருளிய அற்புதங்கள் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை கேட்க வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது பெரியவருடைய எல்லையில்லாத கருணை, அடே அப்பா, எத்தனை ஆயிரம் மக்கள் மேல் பரவி எத்தனை பேரை நேர்படுத்தி இருக்கிறது என்று என்னை சிந்திக்க செய்து என்னை நெகிழ வைக்கிறது. அந்த வகையில் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புத தருணங்கள். அதில் ஒரு தருணம் இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு. பெரியவர் அவர்கள் 1961 தன்னுடைய யாத்திரையில் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டையில் தங்கியிருக்கிறார். ஒரு சன்னியாசி ஒரு இடத்துல தங்கிவிடக்கூடாது, தேசாடனம் அவனது தர்மம். அதன்படி இந்த பாரத தேசம் முழுவதும் நடந்து திரிந்து அங்கெல்லாம் பக்தர்களை சந்தித்து அவர்களுக்கு அறக்கருத்துக்களை சொல்லி அவர்களை நெறிப்படுத்துவது என்பது தான் பெரியவருடைய பணி. அந்த பணி நிமித்தம் அவர் தேவக்கோட்டையில் தங்கியிருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக தேவக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பெரியவரை காண வருகிறார்கள். நகரத்தார் சமூகத்தவர்கள் மிகுந்த தெய்வ பக்தி உடையவர்கள், மிகுந்த கட்டுக்கோப்போடு தொழில் புரிபவர்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஆலய வழிபாடு, அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக ஆலயத்தை வடிவமைத்து கொண்டு அந்த ஆலய வழிபாட்டை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். குறிப்பாக சைவத்தை அவர்கள் பெரிதும் பின்பற்றுகின்றவர்கள். அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், அந்த கடிதத்தில் முதலிலே ஒரு பிள்ளையார் சுழியிட்டு சிவமயம் என்று எழுதிவிட்டுத்தான் மற்ற விஷயங்களையே அவர்கள் சிந்திப்பார்கள். இது அவர்களுடைய எப்படிப்பட்ட அவர்கள் அறநெறியுடையவர்கள், எப்படிப்பட்ட பக்தியாளர்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நகரத்து சமூகத்தவர்கள் மகா பெரியவரை சந்திக்க வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவர் அவர்கள் மௌன விரதத்தில் இருக்கிறார். பெரியவர் அவர்கள் மௌன விரதம் மேற்கொண்டு விட்டார் என்று சொன்னால் நம்மை போல ஒரு நாள் 2 நாள் என்றெல்லாம் இருக்க மாட்டார். சமயத்தில் மாத கணக்கில் அவருடைய மௌன விரதம் நீண்டுவிடும். அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய காரணம் இருக்கும். அவர் சொல்லுவார், சாப்பாடு உடம்புக்கு, மௌனம் மனதுக்கு. அதாவது மௌனமாக இருப்பது மனசுக்கு மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய ஒன்று. மௌன விரதம் என்பது, விரதங்களில் எத்தனையோ விரதங்கள், அதில் மௌன விரதத்திற்கு பிரத்யேக சிறப்பு உண்டு. இன்றைக்கும் வாரத்தில் ஒரு நாள் 12 மணி நேரம் நாம் நம்முடைய நாவை அடக்கி சத்தம் போடாமல் இருந்தால் ஒரு மிகப்பெரிய சக்தியை உணர முடியும். நாம் யாருமே அதை முயற்சி செய்து பார்ப்பதில்லை. ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சிலர் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள், பச்சை தண்ணீர் கூட அருந்த மாட்டார்கள். இந்த உபவாசம் பெரிய அளவிலே உள்ளொளியை அவர்களுக்குள்ளே பெருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மனிதர்களுக்கே இவ்வளவு பெரிய மேம்பாட்டை தருகிற ஒரு மௌன விரதம்
துறவிகளுக்கு எந்த அளவிற்கு ஒரு மேம்பாட்டை தரும் என்பதை சொல்ல தேவையே இல்லை. பெரியவர் அவர்கள் அப்படி ஒரு பெரிய உபவாசத்தில் இருக்கும் பொழுது அவரை சந்திக்க வந்த நகரத்தார் மௌனமாக அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்கிறார்கள். ஆசி பெற்றுக்கொண்டு போகும்பொழுது அதில் ஒருத்தர் பேசுகிறார், இன்றைக்கு பெரியவரை தரிசனம் செய்தாகிவிட்டது, காரைக்குடியில் மிகப்பெரிய இசை வித்தகரான அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் தங்கியிருக்கிறார், நாம் அவருடைய இசை நிகழ்ச்சியையும் கேட்க வேண்டும் என்று பேசுகிறார். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் காரைக்குடியிலே தங்கியிருக்கிறார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டதை பெரியவருடைய காதுகள் கேட்டு விடுகிறது. அது கேட்ட மாத்திரத்தில் அதுவரை அமைதியாக இருந்தவர் ஜாடையாக அந்த நகரத்தார்களை அழைத்து, ராமானுஜ ஐயங்கார் அவர்களை நான் பார்க்க வேண்டும், அவரை இங்கே வர சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அவர்களும் அதற்கென்ன என்று சொல்லி ராமானுஜ ஐயங்கார் அவர்களை காரைக்குடியிலே சந்தித்து, மகா பெரியவர் அவர்கள் தேவக்கோட்டையில் இருக்கிறார், அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்ன உடனே ராமானுஜ ஐயங்காருக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு. ஏன்னா ராமானுஜ ஐயங்கார் ஒரு பெரிய இசை மேதை. அவருடைய இசையை கேட்டு அவர் இசை என்று சொல்லும் பொழுது லெஜண்ட் என்று ஒரு வார்த்தை, அதாவது அதில் சாதனை படைத்தவர்களை சொல்வார்கள், அதில் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவருக்கென்று ஒரு பெரிய ரசிக கூட்டமே இருந்தது. அப்படிப்பட்டவர் பெரியவர் பேரில் மிகப்பெரிய பக்தி வைத்திருந்தார். பெரியவர் பேரில் மதம் கடந்து வழி கடந்து பெரிய அளவில் பக்தி. அதனால தான் நகரத்தார்கள் கூட பெரியவர் வந்திருக்கிறார் என்ற உடனே அது தம்முடைய ஊருக்கு பெருமை, தங்களுடைய நகரத்து சமூகத்திற்கு பெருமை என்று சொல்லி அவரை சென்று சேவித்தார்கள். அதனால ராமானுஜ ஐயங்கார் என்ன செய்கிறார், செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஓடி பெரியவரை சந்திக்கிறார். பெரியவர் மௌன விரதத்தில் இருக்கும் பொழுது வருகிறாரே, இவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொள்ள முடியும் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அரியக்குடியாரை பார்த்த அந்த க்ஷணத்திலேயே மௌன விரதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவரை வரவேற்கிறார். எப்படி வரவேற்றார் தெரியுமா? அரியக்குடி, நீ மகா பெரிய வித்வான், டெல்லியில் ஜனாதிபதியாலெல்லாம் நீ கௌரவிக்கப்பட்டிருக்க, அங்கே உனக்கு ரெட் கார்பெட் வெல்கம், அதாவது சிகப்பு கம்பளத்தை விரித்து உனக்கு வரவேற்பு கொடுத்துருப்பா, அதையெல்லாம் பார்த்தவன் நீ. ஆனால் நான் சாமானியப்பட்ட சாதாரண சன்னியாசி, உன்னை என்னுடைய குடிசைக்கு கூப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்டாந்தரையில் உட்கார வச்சுட்டேன், அதுக்காக நீ வருத்தப்படாதே என்று அவர் யதார்த்தமாக பேசவும் அரியக்குடியினுடைய கண்கள் கலங்கி விடுகிறது. அவர் சொல்லுகிறார், அந்த வரவேற்பு, அந்த பாராட்டு, இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்க காரணமே உங்களுடைய ஆசிகள் தானே. உங்களை போன்ற அப்பழுக்கற்ற சன்னியாசிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட போய் நாங்கள் அந்த வழியிலே செல்ல போய் அதனால்தானே அந்த பெருமையெல்லாம் சித்தித்தது. ஆகையினாலே பெரியவா அப்படி சொல்லக்கூடாது, உங்கள் முன்னிலையில் நான் அமர்ந்திருப்பதே மிகப்பெரிய பாக்கியம். அதனால் என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த அளவிற்கு பேசி எனக்கு நீங்கள் இந்த அளவிற்கு என் அளவிலே நீங்கள் கருத்துக்களை சொல்லுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். உடனே நான் உன்னை எதற்கு வர சொன்னேன் தெரியுமா என்று கேட்கிறார். நீங்கள் தான் சொல்லணும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே என்கின்ற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலை யாராவது பாடி கேட்கணும்னு எனக்கு ஆசை. இந்த பாட்டை பற்றி நினச்ச உடனே எனக்கு உன் ஞாபகம் வந்தது. நீ வைணவனாக இருந்தாலும் இந்த பாட்டை ரொம்ப ஸ்பஷ்டமாக பாடுவாய். ரொம்ப நீ பாடும் பொழுது அந்த பாட்டுக்குள்ளே ஒரு தனி ஒலி இருக்கும். அதனால் எனக்கு நீ இங்கே தங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே உன்னை பார்க்கணும்னு தோணித்து, அடுத்தது ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேவை கேட்கணும்னு தோணித்து, பாடுறியா என்று கேட்கும் பொழுது அவருக்குள்ளே அப்படியே ஒரு சிலிர்ப்பு. அதாவது நமக்கு வித்தையை தந்தவன் இறைவன். நமக்குள்ளே ஒரு வித்தை இருக்குன்னு சொன்னால் அதற்கு எந்த ஜென்மத்து புண்ணியமோ காரணம். புண்ணியங்கள், மிகச்சிறந்த புண்ணியங்கள் தான் நல்ல வித்தையாக பரிமளித்து நம்மை சேருகிறது. அதற்கு பின்னாலே இறைவன் இருக்கிறான், அவனுடைய கருணை இருக்கிறது. ஆக நம்மிடம் நமக்கு வித்தையை கொடுத்த அந்த இறைவன் இங்கே மனித வடிவத்திலே பாடு என்கிறான். இது எவ்வளவு பெரிய பேர்! பெரியவர் முன்னால் பாடுவது என்பதற்கு மிக கொடுத்து வைத்திருக்கணும். இவரும் அதற்கென்ன, நான் பாடுவதற்கு தயாராக இருக்கிறேன், என்னோடு சேர்ந்து இசை லயம் கொடுப்பதற்கு மிருதங்கக்காரர் இல்லை, வயலின்காரர் இல்லை,
நான் தனியாக இருக்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி நான் பாடுகிறேன் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து இந்த இடத்துல சில கருத்துக்களை சொல்லுகிறார். என்னன்னா, அதாவது அது வந்து ஒரு அற்புதமான பாடல். அதை ஸ்பஷ்டமாக பாடணும். அதாவது உச்சரிப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உச்சரிக்கிற விதம் பிசகினால் பொருளே மாறிவிடும். அதற்கு இந்த இடத்துல அவர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இந்த சுப்பிரமணியாய நமஸ்தே பாட்டில் ஒரு வரி, அது என்னன்னா, குரு குஹாய ஞானத்வாந்த சவித்ரே, குரு குஹாய ஞானத்வாந்த சவித்ரே என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரி. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குருகுகன் இருக்கிறானே, இவன் யார் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞான இருள் இருக்கிறதே, அதை விரட்டுகின்ற ஒரு சூரியன். அஜ்ஞானம்தான் இருட்டு, ஞானம் என்பது வெளிச்சம். அதை இந்த வரி சொல்லுகிறது. எப்படி? குரு குஹாய ஞானத்வாந்த சவித்ரே. ஆனால் பாடகர்கள் உணர்ச்சி மிகுதியோடு பாடும் பொழுது எப்படி பாடுகிறார்கள் என்றால், குரு குஹாய என்று சொல்லி நிறுத்தி அஜ்ஞான துவாந்த சவித்ரே, ஞான அஜ்ஞான. அதாவது குரு குஹாய அங்கே போய் சேர வேண்டிய ஆ இருக்க, அது இரண்டாவது பதமான ஞான என்கின்ற சொல்லோடு சேர்ந்து சில நேரங்களில் பாடும் பொழுது குரு குஹாய அஜ்ஞான துவாத சவித்ரே என்று வந்து விடுகிறது. எங்கே பதத்தை கரெக்டாக பிரித்து சரியாக பிரித்து பொருள் சொல்லணும். அதனால பாடுகின்றவர்கள் இசையை உணர்ந்து பாடினால் போதாது, பொருளை உணர்ந்து பாட வேண்டும். பொருளை உணர்ந்து பாட தவறினால் என்ன ஆகும்? பொருள் பிசகு ஏற்பட்டு அதனுடைய பலனே மாறிப்போகும். இதற்கு பின்னால் ஒரு ருசியான சம்பவம் ஒன்று உண்டு. அதாவது மகாபாரதத்தில், ராமாயணத்தில் வந்து கும்பகர்ணனுக்கு ஒரு ஆசை. ராவணேஸ்வரன் வந்து பெரிய பிரம்மா கிட்ட வந்து அழிக்க முடியாத வரங்களை எல்லாம் பெற்று வைத்திருக்கிறான். அதனால கும்பகர்ணனும் ராவணேஸ்வரனை போல வரன் பெற வேண்டும் என்று விரும்புகிறான், தவம் செய்கிறான். யாராக? பிரம்மதேவனை குறித்து. அவன் அதே போல பிரம்மாவும் தோன்றுகிறார். பிரம்மாவுக்கு இப்பொழுது ஒரு பயம். ஒரு ராவணனையே இந்த உலகம் தாங்கலை. இதில் கும்பகர்ணனும் வரம் பெற்று விட்டால் அதற்கு பிறகு அசுர உலகம் மிகப்பெரிய பலம் பெற்றுவிடும், தேவ உலகம் ஆட்டம் கண்டுவிடுமே, என்ன செய்வது? எப்படி? இவனும் கடுந்தவம் புரிகிறான், தவத்திற்கு வரத்தை தந்துதான் தீர வேண்டும், என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருந்தாராம். அப்போது சரஸ்வதி சொன்னாலாம், கவலைப்படாதீங்க, அவன் தப்பான வரம் கேட்காதபடி நான் பார்த்து கொள்கிறேன், அவன் கேட்கும் வரத்தை நீங்கள் தாராளமாக தந்து விடுங்கள் என்று சொன்னாலாம். நீ என்ன செய்ய போகிறேன் என்று கேட்கும் பொழுது, சரியான நேரத்தில் அவனுடைய வாக்கிலே போய் உட்கார்ந்துவேன், அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க என்று சொன்னாலாம். அதே போல் கும்பகர்ணன் முன்னாலே பிரம்மா பிரசன்னமாகிறார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? தனக்கு நித்தியத்துவம், அதாவது அழியாத நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்க ஆசைப்பட்டு, எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் என்று தொடங்குகின்றவன் சரஸ்வதி போய் வாயில் உட்கார்ந்த மாத்திரத்தில் அந்த நித்திய என்பது போய் நித்திரைத்துவம் வேண்டும் என்று தப்பி போய் கேட்க, பிரம்மாவும் ததாஸ்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லி உடனே மறைந்து விட்டாராம். அதனால தான் கும்பகர்ணன் வந்து எப்பொழுது பார் தூங்கி கொண்டே இருக்கிறான். அதனால் ஒரு சொல் இருக்கிறதே, அதில் ஒரு வார்த்தை பிசையினால் ஏற்படுகின்ற பொருளே மாறிப்போய் வாழ்க்கையே மாறிப்போய்விடும். அதனால் பாடல்களை பாடும் பொழுது பொருள் புரிந்து பாட வேண்டும். நீ பொருள் புரிந்து பாடக்கூடியவன், அதனாலே உன்னை நான் பாடச் சொன்னேன் என்று சொன்ன உடனே அவர் பாடத் தொடங்கினாராம். பாடத் தொடங்கின உடனே பாடி முடித்து விட்டார். எல்லோரும் கேட்டு ஆனந்தப்பட்டார்கள். ஆனந்தப்பட்ட மாத்திரத்திலே அவர் அடுத்து சொல்ல ஆரம்பித்தார். இப்பொழுது எனக்கு 10 நாளாக நான் பேசாமல் இருந்தேன், மௌன விரதத்தில் இருந்தேன். இப்போ என் மனசுக்குள்ளே நீ இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேயை பாடின உடனே அதனுடைய ஒவ்வொரு வரிக்குள்ளே இருந்தும் எனக்குள்ளே நிறைய தோன்றுகிறது. நான் அதையெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் இந்த சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டு அவர் அர்த்தம் சொல்ல தொடங்குகிறார். அது அவர் சொன்ன அந்த பொருள் இருக்கிறதே, அது அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்காருக்கு சொல்லும் சாக்கில் அவர் நமக்கெல்லாம் சொன்னது. அது என்ன? அந்த பாடலிலே ஒவ்வொரு வரிக்கு பின்னாலே விழுந்திருக்கக்கூடிய பொருளெல்லாம் என்ன? அவைகளையெல்லாம் வரும் நாட்களிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அவ்வளவுமே இதுவரை கேட்டறியாத அரிய கருத்துக்கள். ரத்தினம் என்று சொன்னால் மிக இல்லை. அந்த ரத்தினத்தை பெறுவதற்கு காத்திருங்கள்.
பொதிகை தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியிலே காரைக்குடிக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தேவக்கோட்டையிலே நம்முடைய மகா பெரியவர்கள் தங்கியிருந்த பொழுது இசை மேதை அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரை அழைத்து அவரோடு அளவளாவிய நிலையிலே ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் பாடல் ஒன்றை அவர் வாயிலாக பாடச் சொல்லி கேட்டு இன்புற வேண்டும் என்று விரும்பி அதற்காக அவரிடம் தன்னுடைய விருப்பத்தை கூறியதையும் அதை கேட்டு அந்த இசை மேதை வெகுவாக மகிழ்ந்து அந்த பாடலை பாடத் தொடங்கியதையும் நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. குறிப்பாக அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரை சுப்பிரமணிய புஜங்கம் பாடச் சொன்னதனுடைய பின் காரணம் என்ன என்றால், ஒரு பாடலை பொருள் புரிந்து பாடுவது என்பது பாடுகின்ற பாடகருக்கு மிக முக்கியமான ஒன்று. பொருள் புரியாமல் சப்தத்தை மட்டுமே காதில் வாங்கிவிட்டு பாடுவது என்பது அதில் எந்த அளவிற்கு ஒரு உயிர் இருக்கும் என்று சொல்லுவதற்கில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டு மேடைகளிலேயே கூட நல்ல தமிழ் பேச தெரிந்த தமிழ் பாடகர்கள் வெற்றி பெற்றுவிட்ட ஹிந்தி படத்தினுடைய பாடல்களை தங்களுடைய காதுகளிலே கேட்டு அப்படியே உச்சரிப்பு பிசகாமல் பாடுவதற்கு முயலுவதை பார்க்கிறோம். என்னதான் அவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளிலே ஒரு பிசகு ஏற்பட்டு இவர்கள் நம்மவர்கள் இல்லை, நம் மொழி தெரிந்தவர்கள் இல்லை என்று அந்த மொழி தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு தவறு எப்படியாவது ஏற்பட்டு விடுகிறது. நாமே கூட பிற மொழியாளர்கள் நம் மொழியை பேசும் பொழுது நம்முடைய மொழி மெல்ல மடங்கி கொடுப்பதையும் வளைந்து கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பிற மொழிக்காரர் இந்த அளவிற்காவது பேசுகிறாரே என்ற மகிழ்ச்சியோடு அந்த குறைபாட்டை நாம் பெரிதாக கருதுவதில்லை. ஆனால் ஒரு பாஷை பேசும் பொழுது இந்த போல ஒரு குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அதை நாம் அனுசரிக்கலாம். ஆனால் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற மந்திர சக்தி வாய்ந்த கீர்த்தனைகளை பாடல்களை பாடும் பொழுது உச்சரிப்பு என்பது அங்கே மிக மிக முக்கியம். உச்சரிப்பு பிசகினால் என்ன ஆகும் என்பதற்கும் ஒரு உதாரணத்தை நேற்று சிந்தித்தோம். அரியக்குடி அவர்கள் எந்த ஒரு சமஸ்கிருத பாடலையும் சரி, மற்ற எந்த மொழியில் அமைந்த பாடலையும் சரி, உணர்வு பூர்வமாக உச்சரிப்பு பிசகாமல் உள்வாங்கி பாடுவதிலே மிக மிக தேர்ச்சி பெற்றவர். அதனால்தான் மகா பெரியவர் அவர்கள் அவரை அழைத்து அந்த பாடலை பாடச் சொல்கிறார். அவரும் பாடத் தொடங்குகிறார். அதனுடைய முதல் வரி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே என்பதுதான். இந்த வரியை பாடி முடித்தவுடன் அப்படி கையை உயர்த்தி நிறுத்தச் சொல்லுகிறார். அவரும் பாடிய நிலையிலே நிறுத்த அவரிடம் பொருள் கேட்கிறார். ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே என்று ஒரு முறைக்கு 2 முறை அந்த சுப்பிரமணிய பெருமானுக்கு நமஸ்தே சொல்லுகிறாரே, எதன் காரணமாக என்று சற்று சிந்திப்போமா என்று கேட்கிறார். அவரிடம் உனக்கு பொருள் தெரியுமா, நான் உனக்கு பொருள் சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லி இந்த பேச்சை அவர் தொடங்கவில்லை. கிட்டத்தட்ட 15 நாட்கள் மௌன விரதம் இருந்திருக்கிறார். அப்படி மௌன விரதம் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த பாடலை பாடச் சொல்லி கேட்கும் பொழுது அந்த பாடலினுடைய வரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை அவரோடு சேர்ந்து இவரும் சிந்திக்கிறார். அப்படி இவர்கள் இருவரும் சிந்திக்க போய்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாலே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இதை இந்த நாடே சிந்திக்கப் போகிறது. அந்த அளவிற்கு அதற்குள்ளே நுட்பமான உட்பொருள் இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே என்பதிலே என்ன பெரிய நுட்பமான பொருள் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் எண்ணமும் எழலாம். ஏனென்றால் தனித்தனியாக பார்த்தால் ஸ்ரீ ஒரு மங்களமான எந்த ஒரு தொடக்கத்தையும் ஸ்ரீ போட்டு தொடங்குவது நம்முடைய வழக்கம். அந்த வகையில் நல்ல சுபமான என்று அதற்கு ஒரு பொருள். ஓரளவிற்கு இது எல்லோருக்குமே பொருள் தெரியும். அடுத்தது சுப்பிரமணியாய. சுப்பிரமணியன் என்பது முருகனுடைய பெயர்களிலே ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முருகனுக்கு நமஸ்தே என்று சொன்னால் வணங்குவது. நமஸ்தே நமஸ்தே,
ஒரு முறைக்கு இருமுறை வணங்குகிறேன். இதுதானே இதில் நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு என்ன பொருள் இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பொழுது அவர் சொல்லுகிறார், சுப்பிரமணியன் என்கின்ற பெயருக்கு என்ன பொருள் தெரியுமா என்று அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்கிறார், பிரம்மம் என்று சொன்னால் சத்தியமான ஸ்வரூபம் என்று ஒரு பொருள். அடுத்தது வேதம் என்றும் ஒரு பொருள். அதனால்தான் அந்தணர்களுக்கு இளம் வயதில் உபநயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உபாகர்மத்தை செய்விக்கும் பொழுது அந்த வேளையிலே மந்திரத்தை காதிலே உபதேசம் செய்வார்கள். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்து அதற்கு பிறகு அவனை முழுமையான ஒரு அந்தணனாக ஆக்கி, திருமணத்திற்கு முன்பு வரை அவன் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுவான், திருமணத்திற்கு பின்பு அவன் கிரகஸ்தனாகிறான். இந்த உபநயனம் தரிப்பதற்கு முன்னாலே அவன் பிராமண குலத்திலே பிறந்தவன், அவ்வளவுதான். பிராமணனா என்றால் பிராமணன் இல்லை. எப்பொழுது அவன் பிராமணன் ஆகிறான் என்று சொன்னால், வேதம் எப்பொழுது அவனுக்குள் புகுகிறதோ அப்பொழுதுதான் அவன் பிராமணன் ஆகிறான். பிரம்மம் தான் வேதம். பிரம்மம் ஒருவனுக்குள்ளே புகுதல், வேதம் ஒருவனுக்குள்ளே புகுதல், புகுந்த பின்பு அவன் பிரம்மன், அந்த பிரம்மத்தன்மையை உடையவனாக ஆகிறான், பிரம்மத்தை சார்ந்தவனாக ஆகிறான். அதனாலே பிரம்மத்தை சார்ந்தவன் பிரம்மச்சாரி. இந்த வகையில் பிரம்மம் என்பதற்கு இந்த பொருள். இந்த பிரம்மத்திற்கு இன்னொரு பொருள். இதே பிரம்மம் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கும் பொருந்தும். ஏன்னு சொன்னால், இவன் அப்பனுக்கே வேதம் சொன்ன பிள்ளை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. ஓம் என்னும் பிரணவத்திற்கு பிரம்மாவுக்கு கூட பொருள் தெரியல. ஆனால் முருகன் சிவனுக்கு அந்த பொருளை உபதேசம் செய்கின்ற காரணத்தினாலே வேதம் முற்றும் உணர்ந்தவன் இவன். ஆகையினாலே இவன் எப்படிப்பட்ட பிரம்மண்யன் என்று சொன்னால், மிக சிறந்த சுப்பிரமணியன், மிக சுகமான பிரம்மத்தை உடையவன். ஆகையினாலே இவனே வேதம், இவன் வேறு வேதம் வேறு அல்ல. ஆகையினால இந்த இடத்துல இந்த பிரம்மண்யன் என்கின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது, பிரம்ம அந்யன் என்றால் இந்த பிரம்மத்தை உடையவன் என்கின்ற ஒரு பொருள் இந்த இடத்துல. அடுத்து எப்பொழுதுமே வேதம் என்று வந்துவிட்டால் வேதத்தோடு அக்னி சம்பந்தம் வந்துவிடும். எங்கேயுமே வேத முழக்கம் செய்கின்ற இடத்துல அக்னி வளர்ப்பது, விளக்கேற்றுவது போன்ற நல்ல காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். அக்னி சம்பந்தத்தோடு தான் வேத மந்திரங்கள் இருக்கும். மனசுக்குள்ளே உபாசிக்கும் பொழுது கூட பக்கத்தில் ஒரு தீபச்சூடர் இருக்க வேண்டும். இந்த அக்னி இருக்கிறத, இந்த அக்னி சம்பந்தமும் முருகனுக்கு இருக்கு. எப்படின்னா, முருகன் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து தோன்றிய 6 பொறிகள் ஒன்று கூடி 6 முகமாகி நமக்கெல்லாம் கிடைத்தவன். அக்னியிலே இருந்து வந்தவன். வேதமும் அக்னியும் இப்படி முருகனோடு சம்பந்தப்படுகிறது. அந்த வகையில் சுப்பிரமணியன் என்கின்ற பெயர் காரணத்திற்கு உள்ளே புகும் பொழுது நமக்குள்ளே வேதம் விரிகிறது, அக்னி விரிகிறது. அது இரண்டையும் அவன் கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு பொருளும் தெளிவாகிறது. இந்த கருத்துக்கு சாட்சியாக ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே சொல்லியிருக்கக்கூடிய மகிதேவ தேவம், மகா வேத பாவம், மகாதேவ பாலம் என்று ஒரு இடத்துல கூறுகிறார். அதை இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் சுட்டி காட்டி சொல்லுகிறார். மகிதேவர்கள் அப்படின்னு சொன்னால் பிராமணர்கள், மகிதேவ தேவர் அப்படின்னு சொன்னால் அந்த பிராமணர்களுக்கு உண்டான தேவன். அதாவது வேதம் உபாசிக்கின்றவர்களுக்கெல்லாம் யார் இஷ்ட தெய்வம், யார் உற்ற தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது சுப்பிரமணியன். ஏன்னா அவனே வேதம். ஆகையினாலே அப்படிப்பட்ட வேதத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி அவன் பிராமணர்களின் தேவன் என்று அவனுக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுத்துட்டு, இங்கே ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகின்ற நம்முடைய பெரியவர் திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படைக்கும் போகிறார். அங்கே அதில் ஒரு வரி, ஒரு முகம் மந்திர விதியின் மரபுளி வழா அது அந்தணர் வேள்வியோர்க்கும்பே என்று நக்கீரர் எழுதியிருக்கிறார். 6 முகத்தில் ஒரு முகம் அந்தணர்களுடைய வேத வேள்விகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் காரணமாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்குமாம்.
அதை நக்கீரர் இந்த இடத்துல வேதத்திற்கும் வேத பிராமணனுக்கும் முருகனுக்குமான சம்பந்தம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வரிகளின் வாயிலாக உணரலாம் என்பது போல சொல்லுகிறார். ஆக இதிலிருந்து வேதம் மற்றும் வைதீகம் அத்தனைக்கும் அதிதேவதை முருகன். ஆக இந்த சுப்பிரமணியன் என்கின்ற இந்த பெயரை நாம் உள்வாங்கி சிந்திக்கும் பொழுது சுப்பிரமணியன் என்கின்ற பெயருக்குள்ளே நாம் பிரித்தும் உரித்தும் சிந்தித்து பார்ப்பதற்கு இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டு நாம் திரும்ப அந்த பதத்துக்குள்ளே போகும்பொழுது நம் மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி. பாரதியார் நிறைய பாடல்கள் பாடினார். அதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அவருடைய வரிகள் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்ற வரிகள். மிக நீண்ட பாடலில் அவருடைய சில 2 வரிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பல மேடைகளிலே பலர் முழங்கு காண்கிறோம். அதில் குறிப்பாக வறுமை பற்றி பேசும்பொழுது இந்த நாட்டில் ஏய்ப்பவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது, உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, ஒரு தனி மனிதனுக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் பாரதியாரை துணை கழைத்து கொண்டு தனி ஒரு மனிதனுக்கு உணர்வில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அன்றைக்கு அவன் வெளிக்காட்டிய அந்த கோபத்தை தங்களுக்குள்ளே ஏற்றிக்கொண்டு பேச்சாளர்கள் பேசுவார்கள். அப்படி பேசும்பொழுது தனி ஒரு மனிதனுக்கு உணர்வில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பேசும்பொழுது அவர்கள் பேசும்பொழுதும் ஒரு கோபம், ஒரு வேகம், அந்த சொற்களில் அந்த உச்சரிக்கிற விதம் இருக்கிறதே அதில் ஒரு ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கும். அதையே இப்படி நீங்கள் மாற்றி தனி ஒரு மனுஷனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சோர்வாக சொல்லும் பொழுது அந்த வரிகளும் செத்துப்போய் அதை அந்த வரிகளை சொல்லுகின்றவர் உணரவே இல்லை என்பது கேட்பவர்களுக்கும் புலனாகிவிடும். ஆக ஒரு வரியை உணர்ந்து சொல்லுவதற்கும் உணராமல் சொல்லுவதற்கும் மிகப்பெரிய வேற்றுமை இருக்கிறது. உணர்ந்து சொல்லும் பொழுது கேட்பவர்களுக்குள்ளே ஈட்டி போல போய் பாயும். இது ரொம்ப அவசியம். அதே போல ஒரு கிருதியை பாடும் பொழுது அதனுடைய பொருள் உணர்ந்து பாடும் பொழுது பாடுகின்றவன் அந்த ராகத்தோடு ஒரு லயமும் வசப்பட்டு ஒரு நெகிழ்ச்சிக்கு ஆளாகி அவன் பாடுவான். அந்த நெகிழ்ச்சி நம்முடைய ஐயங்கார் அவர் அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார் உள்ளத்துக்குள்ளே இருக்க போய் அவர் அந்த வரிகளை தொடும் பொழுதே ஸ்ரீ சுப்பிரமணியாகிய நமஸ்தே நமஸ்தே என்று சொல்லும் பொழுது அங்கே முருகன் பிரசன்னமாகி நாமும் அந்த முருகனுடைய தரிசனத்திற்கு ஆளாகி நம் கைகளை குவித்து கொண்டு நமஸ்தே நமஸ்தே என்று நாமும் சொல்ல தோன்றுகிறது. அதாவது ஒரு இசை தன்னுடைய சாகித்யத்தாலே தன்னுடைய சக்தியாலே எதை நோக்கி அது பாடுகிறதோ அதை நம் கண்முன்னாலே காட்சிப்படுத்துகிறது என்று சொன்னால் அதை விட உயர்ந்த ஒரு இசை வேறில்லை. அதை உடையவரை விட ஒரு உயர்ந்த இசைக்கலைஞர் வேறில்லை. இந்த இடத்துல பெரியவர்கள் அறியக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட இசை மேதை என்பதையும் உலகம் உணர வைக்கிறார். ஒரு வரிக்கு இத்தனை நீண்ட பொருளை சொல்லி ஒரு வரிக்கே இத்தனை பொருள் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற வரிகளுடைய பொருட்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நமக்குள்ளே அந்த பக்தி பாவனை எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு அடுத்த வரிக்கு அவரை போகச் சொல்லுகிறார். போகச் சொல்லுவதற்கு முன்பாக இந்த பாடலுக்கு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரரான முத்துசாமி தீட்சிதர் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை பற்றியும் சொல்ல தொடங்குகிறார். அவரை பற்றிய அந்த ரசமான விஷயங்கள் என்ன? நாளை சிந்திப்போம்.